ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே, ஹalleluya ஹalleluya. சகல அதிகாரம் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஏழு பொன்குத்த விளக்கில் உலாவுகிற தேவனே, பவுலின் தேவனே, தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே, ஏழு ஆவிகள் உடைய தேவனே உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு என்று எங்களை தகுதிப்படுத்து கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு என்று எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் குற்ற குறைகள் பாவங்கள் எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றும் ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் கீழாக ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை அசுத்தங்களை எடுத்து போட்டு உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களை வழிநடத்து ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் எங்களை தகுதிப்படுத்து கர்த்தாவே. நீர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத அதே தேவனாய் இருக்கிறீர். அதே பரிசுத்த தேவனாய், அதே வல்லமையுள்ள தேவனாய், அதே கிருபையுள்ள தேவனாய், அதே ஆண்டவரே ஆண்டவரே எல்லா நித்திய ஜீவனின் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்து கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு என்று எங்களை பரிசுத்தப்படுத்து கர்த்தாவே. நன்றி ராஜா நன்றி ராஜா. உடைய நாம மகிமைக்கென்று இருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. பாலின் மேன் தேனின் மேன் திளைக்காத அமுதின் உம் நாமம் என்ன என்றே. பாலின் மேன் தேனின் மேன் திளைக்காத அமுதின் உம் நாமம் என்ன என்பே. மறைவின்றே நிறைவின்றே நீங்காது நினைவின்றே உம் நாமம் என்ன என்றே. மறைவின்றே நிறைவின்றே நீங்காத நினைவின்றே உம் நாமம் என்ன என்றே. உம் நாமம் சொல்ல சொல்ல உன் உள்ளம் மகிழுதையா. உன் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பெருகுதையா. ஆண்டவரே நன்றி ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவரே எங்கள் உள்ள மகிழுது கர்த்தா. ஆண்டவரே இந்த உலகத்தை அறியாத நாமம் ஆண்டவரே பரலோக நாமத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் இருக்கிறது. அந்த பரிசுத்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் கீழாக எங்களை ஆண்டவரே சுத்திகரித்தீரே. எங்களுக்காய் மரித்தவரே, எங்களுக்காய் ஜீவனை விட்டவரே, உமக்கு கொடா கோடி நன்றி நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்களாய் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு கொடா கோடி நன்றி சொல்கிறேன் நன்றி ராஜா. இந்த ஆராதனை தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாய் சகோதர ஜோடாவை கேட்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளில கூட கர்த்தாவே, இதோ உடைய சமூகத்திற்கு வரும்படியாய் நீர் பாராட்ட இரக்கத்துக்காக எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீரோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இதோ நிச்சயமாக எங்கள் கூடுதல் என் தேவன் நீர் ஒருவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இதோ இந்த நேரத்துல கூட கர்த்தாவே, இதோ வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவன் நீர் தாமே துரிதமாய் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பிதா ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் இடத்தில் வர முடியாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த வார்த்தையின்படியாக நீர் ஒவ்வொருவரையும் இழுத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இதோ உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, இதோ எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எங்களை நாங்கள் சரி செய்து கொண்டு இதோ நாங்கள் நிறைவாய் இங்கிருந்து கடந்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ பிரதானமாய் உம்முடைய மகத்தான வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இதோ எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எல்லாவற்றும் என் தேவன் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ எல்லாவற்றும் என் தேவன் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. இதோ இந்த ஆராதனை முற்றிலுமாக உம்முடைய பொறுப்புல கருத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. இதோ பாடல் பகுதியில் என்னுடைய நாமமானது மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இதோ வார்த்தை பகுதிக்காக வருகிறோம் ராஜா. இதோ வார்த்தையை பேச போகிறதான தாசனை என் தேவன் நீத்தாமே உச்ச தலை முதல் உள்ள கால் வரைவாக உடைய பரிசுத்த ஆவியானது ஆட்கொள்ளட்டும் ராஜா. இதோ மோசே என்ன பேசுவார் என்று அந்நாளிலே ஜனங்கள் கூடவில்லை ஆண்டவரே. இதோ மோசேக்குள்ளாக இருந்து என் தேவன் நீர் என்ன பேசுவேன் என்று கூடினார்கள் ராஜா. இதோ பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உம்முடையதா இருக்கிறது ஆண்டவரே. இதோ கூட கர்த்தாவே அந்த வார்த்தையை கேட்க இதோ எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் எங்களுடைய ஒவ்வொரு அவியங்களையும் என் தேவன் நீர் தாமே சப்பா விருத்த சேதனம் செய்ய வேண்டும் கேட்கிறோம் ராஜா. இதோ தீவிரமாய் பயபக்தியோடு வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ இதோ இந்த வார்த்தையில எல்லாம் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தையானது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை திருப்தியாக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இதோ இந்த ராபோஜன ஆராதனை கூட கர்த்தாவே, இதோ உங்களோடு நாங்கள் பங்கு கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீர் தாமே எங்களோடு இருந்து தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நீரே தங்கி தாபரித்து இதோ இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்புல கருத்துல வைக்கிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் மெய்ப்பெருமாய் இருக்கிற விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். தேவ மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். பாடல் புத்தகத்துல 296 கையில பாடல் புத்தகம் இருந்தா கையில் எடுத்து பாடுவோம் நம்ம உற்சாகத்தோட. 296 ஒரு பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். உமது புகழை நான் பாடுவேன். கால்களை கழுவினவர் சென்றாரில் உள்ளம் கழுவிடுவே. கால்களை கழுவினவர் சென்றாரில் உள்ளம் கழுவிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். மரண நோய்களை நீக்கினவர் ஆவியின் பாவனை நீக்கினீரே. மரண நோய்களை நீக்கினவர் ஆவியின் பாவனை நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும்.
வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். ஓயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஓயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வரத்தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வரத்தாருமே. தாயில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தாயில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, ஆமென் நான் பாடுவேன். தூயாதி ஆமென் உமது புகழை நான் பாடுவேன். இடமுண்டு என்றவரே, அறிவாக எழுந்த வீரமாறுவீரே. இடமுண்டு என்றவரே, அறிவாக எழுந்த வீரமாறுவீரே. மாறி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். மாறி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். ஆதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நன்றி ராஜா தேவனே கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய துதியை நாங்கள் பாட, ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை கொண்டு, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருந்து எங்களை வேர் பிரித்து, ஆண்டவரே உலக பாரம்பரியங்களின் கொள்கையிலும் இருந்த எங்களை, ஆண்டவரே உலக பாவத்தில் இருந்த சாக்கடியில் இருந்த எங்களை வேர் பிரித்து உங்களுடைய பரிசுத்த வார்த்தைக்கென்று எங்களை அழைத்தீரே. ஆண்டவரே சேற்றில் இருந்த எங்களை இன்னைக்கு மலரும்படியாய் செய்தவரே, எங்கள் மகத்தான தேவனே, உமக்கு நன்றி சொத்துரும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய புகழை பாடவே நாங்கள் பாக்கியப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைக்காக நாம் பயபக்தியோடு இருக்கும்போது பாஸ்டர் முன்னாடி எழுப்போம். நம்ம எழுந்திருக்கலாம். கண்களை மூடிக்கொண்டிருக்கிற வேளையிலே நம்மளை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். அநேக சபைகளில் இந்த ராபோஜனம் எதற்காக எடுக்கிறார்கள் என்று தெரியாமல் கூட அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த ராபோஜன தகுதி உள்ள நபர்கள் நாம் ஒருவர் மாத்திரம்தான். இந்த வெளிப்பாடுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு உண்மையாகவே ஒரு உரையாடலை கிறிஸ்துவும் மணவாட்டியும் உரையாடி கொண்டிருக்கிற வேலையை நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஓ அநேகர் கர்த்தாவே, கிறிஸ்துவோட உரையாடுதல் இல்லாமல் ஒரு ஆவியானவரும் உரையாடுதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, ஓ மெய்யாகவே எங்கள் ஆவியான தேவனே, நீரே இறங்கி வந்து ஆண்டவரே இந்த மணவாட்டியோடு நீ உரையாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தை நாம் நிறைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் புசிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய விலையேற பெற்ற அன்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, உண்மையான ஒரு மாம்ச பிரகாரமான ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அப்பா. ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உலகத்தின் பாவத்தை சுமந்தித்த தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவரே பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அதே கர்த்தாவே அந்த ஆட்டுக்குட்டி மிருகம் பழைய ஏற்பாட்டில் மிருகமா இருந்தது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்தது. இன்றைக்கு அது வார்த்தையாக ஒரு பரிசுத்த ஆவிதாமே ஒரு ஆட்டுக்குட்டியாக நம் மத்தியில் பழுதற்றதாக இருக்கிறது. ஓ
இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை புசிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு உண்டான பலத்தையும் ஆண்டவர் உற்சாகத்தையும் பரிசுத்தாவினால் நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தரமட்டமா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே ஒரு வெறுமனையாக்குகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வார்த்தையை நாங்கள் புசிக்கிற வேலையில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே ஆண்டவரே கிறிஸ்துவ இயேசுக்குள்ளாக இருந்த அனைத்து தெய்வீக தன்மையும் நீ கர்த்தாவே இந்த மனவாட்டியாக எங்களுக்குள் ஊற்றினீர் அப்பா ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே வார்த்தை பிரசங்கிக்கும்படியாக புகார்பே சகோதரர் பட்டாபுரம் வருகிறது வார்த்தை கேட்டு முன்பாக அழைக்கலாம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். Thank you Jesus. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாலை நேர ஆராதனையிலே கர்த்தர் தாமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நாம் வாசிக்கிற இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கும் போது 3 வசனம் கேட்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமியும் தன் பலனை தந்தது. சகோதரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசகம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தென்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடன். கர்த்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் உட்கார்வோம். பிரியமானவர்களே, மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காலைல செய்தி கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அதோட தொடர்ச்சிக்காக பிரைஸ் லார்ட் பாஸ்டர்மா இப்பதான் பாஸ்டர்மா பார்த்து எங்க மறைஞ்சிருந்தாங்க தெரியல, இப்பதான் வந்திருக்கிறாங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷா இருந்து கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்து. என்ன தெரியல, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வயிற்றுல இருக்கும்போது சாவடிக்கு நினைச்சுனா அதை தாண்டி வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க எப்பவுமே.
வயிற்று இருக்கும்போது ட்ரை பண்ணிக்கிறாங்க. அவங்க என்னென்ன மெடிசன் சாப்பிடணும் அத்தனையும் சாப்பிட்டாங்களாம் அழிச்சிடறதுக்கு. ஏன்னா 7வது பிறப்புல தாவீது 7வது பையன். ஏற்கனவே 6 பெற்றுட்டு இருக்கிறோம், இது ஒரு சனின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது எல்லா சனியும் தாண்டி வந்த பெரிய சனி அது. அல்லேலூயா. உண்மைதான். பிறக்கிறதுக்கு முன்னாடி ப்ராபசி வந்திருக்குதுங்க. அந்த கரைச்ச பிறகு கலைக்கிறது ட்ரை பண்ணியிருக்காங்க. அம்மா டைரெக்டாக சொல்கிறாங்க எவ்வளோ ட்ரை பண்ணுடான்ட்டு. காலைல கிளம்பும்போது சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் பேக் தூக்கின்னு போய் எப்படா இங்கே சர்ச்சு நடத்துறேன்னு கேட்குறாங்க. சாவடிக்கு ட்ரை பண்ணவங்க தான். ஸோ எல்லா மனுஷனுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். என்னை விட்டுருங்க, நீங்க எல்லாரும் இந்த பூமியில இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தா ஜெபம் பண்ணினான். ஏங்க ஒரு போர்ஷன் ஸ்பிரிட் எலியாக்கு. அந்த எலியா பாடுள்ள மனுஷனாலும் ஜெபம் பண்ணா, கருத்தா ஜெபம் பண்ண மழை என்னாச்சுங்க? அவர் ஜெபத்தை தேவன் கேட்டாரா? கேட்டாரு. கேட்கலையா? கேட்டாரு. ஏதாவது சொல்லுங்க. கேட்டாதாங்க. கொஞ்சம் ரிசீவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஏதாவது கெப்பாசிட்டி ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது போட்டு விடுப்பா. எலக்ட்ரானிக்ஸ் என்ன விஷயம்னா, கருத்தா ஜெபம் பண்ணினா மழை வந்து நின்னுச்சு. திருப்பி கருத்தா ஜெபம் பண்ணா மழை வந்தது. ஒரே ஒரு ஸ்பிரிட் தான் அது, ஒரு டைப் ஆஃப் ஸ்பிரிட். ஆக ஒரு ஃபாரினர் வந்து எடுக்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒண்டிதான் இதே சப்ஜெக்ட் எடுத்து பேசினவர். நான் ஒண்டிதான் ஆமேன்னு சொன்னேன். என்ன சிம்பிளான விஷயம் நினைச்சீங்க? சிம்பிளான விஷயம் கிடையாது இது. ஒரே ஒற்றத்துணையான ஆவியப்பட்ட எலியா கருத்தா ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார், பதில் கொடுத்தார். இந்த 4 பேர் செய்தில திரு சொல்றாரு, சபை மேல் இயேசு கிறிஸ்துவோட ஆவி இரட்டத்தனையா வந்திருக்குதா? நான் சொன்னது எலியாவின் ஆவியை சொல்ல, எலிசாவின் ஆவியை சொல்ல, யோவான் சானனோட ஆவியை சொல்ல, இயேசு கிறிஸ்துவோட ஆவியை இரட்டத்தனையா வந்திருக்குதா இந்த காலத்துல சபை மீது? காலைல பேசினோட கண்டினியூஷன் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியுடைய மனைவி இறந்த பிறகு அந்த ரூம்ல வந்து அவர்கிட்ட பேசினதை வாசித்தேன். அந்த மரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேசின ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். அதோட தொடர்ச்சி தான். அவளோட தாயார் மரித்து கொண்டிருக்கும் போது அவள் சொன்னாள், அதாவது அவள் கூறின கடைசி வார்த்தை, பில் ஊழியத்திலே தரித்திரு என்றார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சகோதரி வாயிலிருந்து தீர்க்கதரிசி மனைவி வாயிலிருந்து என்ன வருது? ஊழியத்துல நீங்க எல்லாம் எதுல தரித்திருக்கணும்? ஆமா, ஸ்திரீக்கு ஒரு ஊழியம் உண்டு, ஆண்களுக்கு ஒரு ஊழியம் உண்டு. ஊழியத்துல என்ன பண்ணுங்க? தரித்திருங்க. அதுக்கு நான் தரித்திருப்பேன். அவர் வரும்பொழுது நான் ஊழியத்தில் இருந்தால் நான் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து சந்திப்பேன். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? ஊழியத்தில் தரித்திருப்பேன். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஒண்ணு மட்டும் விட்டீங்க. சந்திப்பேன். சொன்னார் பாரு ஆமோஸ். 1 லைனை தான் நீங்க விட்டுறீங்க. காலை உங்களுக்கு சொன்னேன், நான் எதை கேட்க வரணும் அந்த ஒரு லைன் மட்டும் ஜம்ப் ஆகும் எப்பவுமே. ரைட்டா? அது யூசுவலா நடக்குது, பிரச்சனை இல்லை பிரதர். இதுதான், அதற்கு நான் தரித்திருப்பேன். அவர் வரும் பொழுது நான் ஊழியத்தில் இருந்தால் நான் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து சந்திப்பேன். ஒரு போர்ஷன் ஸ்பிரிட் இருந்த எலியா கேட்ட வார்த்தைக்கே தேவன் கேட்டு மழையை கொண்டு வந்து கொடுப்பார் என்றால், அல்லது ஒரே டைப் ஸ்பிரிட்டான எலியா ஜெபத்தை கேட்டு மழையை நிறுத்துவார் என்றால், டபுள் போர்ஷன் ஸ்பிரிட்டை வச்சிருந்த இந்த எலியா சொல்றாரு, அவர் வரும்போது நான் இருந்தால் பிள்ளைகளை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்தது அவர் லைஃப்ல. அந்த எலியா ஜெபத்தை, கருத்துல ஜெபத்தை தேவன் கேட்டிருப்பாருன்னா, வாட் அபௌட் திஸ் ப்ராப்பர்ட்டி எலியா? கரெக்டா? அன்னைக்கே கேட்பாருன்னா அப்ப இந்த எலியா ஜெபத்தை கேட்டிருப்பாருன்னா அவர் வரும்போது ஒரு பிள்ளைகள் இருந்திருக்கணும்ல. இருந்தாங்களா இல்லையா? பில்லிபால், சாரால், ரெபேக்கால், சாரன் மறந்துச்சா, ரெபேக்கால், ஜோசப், 4 பேர் இருந்தாங்க. 1963 அவர் என்ன கேட்டாரோ அது அப்படியே தான் நடந்தது. உண்மை. அந்த எலியாக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னா, ஒரே டைப் ஆஃப் ஸ்பிரிட் வச்சிருந்த அந்த எலியாக்கு இவ்வளவு வல்லமை இருக்குன்னா ஜெபத்துக்கு, இந்த எலியாவுடைய ஜெபத்துக்கும்
வேண்டுதலுக்கும் வல்லம் இருந்திருக்காதா? அப்படியானா அது நடந்திருக்கும். இததான் அந்த ஃபாரினர் வந்து எடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதா சொல்றது? ஏன் எலியாவுடைய அதான் கருத்தா ஜெபம் பண்ணினான் எலியா. அந்த எலியாவின் ஜெபத்தை கேட்டார். ஒரு டைப் ஸ்பிரிட் அது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்டத்தன ஆவியை சபைக்கு கொடுத்தாராம். அது மதுமன வட்டி நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் அவர் சொல்றாரு, அவர் வரும்போது இருந்தா என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு இருப்பேன். ஒரு நாள் அது மிஸ் ஆகல. அல்லேலூயா. ரைட்டா? இந்த செய்தியில அழகா சொல்றாரு, நான் போகும்போது ஜோசப் நாம தான் பேசுவாங்க. இந்த செய்தியில் தான் சொல்றாரு, நான் போகும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் பில்லி பால்ட்ட கொடுப்பேன்னு சொல்றாரு. கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த செய்தியை படிச்சீங்கன்னா பில்லி பாலை பத்தி இதுதான் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகவே பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்முடைய ஜெபங்களை அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா அந்த காரியத்தை? சரி, நான் பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சீல்ஸ்ல ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். இன்னும் பிரசங்கத்துக்கு போலங்க, இன்னும் 5 நிமிஷத்துல மெசேஜுக்கு போயிடுவேன். 427வது பேஜ் 3ஆம் முத்திரையில வாசிக்கிறேன். ஒரு அஸ்திபாரத்துக்காக அதை சொல்றேன். 427 பேஜ் 3ஆம் முத்திரையில 183வது பேரா, மணவாட்டிக்கு உண்மையாகவே எழுப்புதல் இன்னும் வரவில்லை. மணவாட்டிக்கு உண்மையாக எழுப்புதல் இன்னும் வரவில்லை. அவருடைய உணர்ச்சியை தூண்டுவதற்கு அவருடைய தேவனுடைய தோற்றம் இன்னும் வரவில்லை. அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எதுல பேசுறாரு? 7 சீல்ஸ்ல 3வது முத்திரையில. இந்த முத்திரையை தூக்கி இப்படி வச்சிடுறேன். அதனால்தான் எல்லாரும் இந்த மாதிரிலாம் எழுப்புதல் நடக்குன்னு வெயிட் பண்றாங்க. எழுப்புதல் நடந்தா தான் அவர் தோற்றம் என்ன பண்ணுமா? அவர் எதுல சொல்றாரு? இது 3வது முத்திரையில. மெசேஜ்க்கு இன்னும் போல, சும்மா பேசிக்கலா சில விஷயங்களை ஆணித்தரமா நம்ம செய்தி புஸ்தகத்துல வாசிக்கிற கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார். எனவே இனி எந்த ஸ்தாபனமும் விடப்படாது. கவனிங்க, சீல்ஸ்ல என்ன வாசித்த? எழுப்புதல் இன்னும் வரல, அது வந்து அவருடைய தோற்றம் வரும், நாம எல்லாம் எதிர்பார்த்துக்கிறோம்னு சொல்ற கிறிஸ்து தேவனுடைய சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிற அந்த மெசேஜ்ல இனி எந்த ஸ்தாபனம் விடப்படாது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை காட்டிலும் முன்னேற்றம் எதுவும் இருக்க முடியாது. 65ல டிக்ளேர் பண்றார், இதுக்கப்புறம் எந்த முன்னேற்றமும் இருக்க முடியாது. ஏனெனில் காலை உதயமாவதற்கு முன்பு அவள் எரிந்து விடுவாள். நாடு பூராவும் எழுப்புதல் தோன்றி முடிந்து விட்டது. சீல்ஸ்ல வாசித்த மணவாட்டி இன்னும் எழுப்புதல் வரல, அப்படி வந்தா அவர் தோற்றம் வரும்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ்ல தெளிவா சொல்றாரு. காலை உதயமாவதற்கு முன்பு அவள் எரிந்து விடுவார். நாடு புறாவும் எழுப்புதல் தோன்றி முடிந்து விட்டது. இனி எழுப்புதல் இராது. மகத்தான எழுப்புதல்கள் இனி நாடு பெறாது. அறிவாளிகளின் கூட்டம் ஒரு கால் இருக்கலாம், ஆனால் நான் குறிப்பிடுவது ஆவிக்குரிய எழுப்புதல். அவளை எல்லாம் நாம் கண்டோம், நீங்கள் புரிந்து கொள்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு விதமாக அதை கூறுகிறேன், உங்களுக்கு புரிந்திருக்கும் என நான் நம்புகிறேன். பாருங்கள், அது முடிந்து விட்டது. அல்லேலூயா. பாருங்க, இன்னவரில் என்ன உபதேசம் பண்றாங்க. அவர் வரணும், ஒரு கூட்டம் சொல்லிட்டு தான் இருக்குது. சீல்ஸ்ல என்ன சொல்றாரு? 3வது முத்திரையில எழுப்புதல் நடக்கல. அப்படி எழுப்புதல் நடந்தா மணவாட்டியை தட்டி எடுக்கும், அந்த நேரத்தில் அவர் தோற்றம் உண்டாகுன்னு. இதுல சொல்றாரு எழுப்புதல் முடிந்து விட்டது, நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம்? இன்னும் அவர் வருகை எதிர்பார்த்தா எப்படி? அவர் சொன்னபடி எழுப்புதலே முடிந்து விட்டது. கவனிக்கிறீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மெசேஜுக்கு நம்ம போவோம். காலையில வாசித்தோம். காலைல வாசித்த அதிகாரம் உங்களுக்கு தெரியுமா? அதை வாசிங்க, அந்த வசனங்களை வாசிங்க தயவு செஞ்சு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்ல, அதை வாசி. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. ஒழிந்து போகிறதே மகிமையுள்ளதா இருந்தால்
நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆனதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். முதல்ல சொல்லுது ஒழிந்து போகிற மகிமைன்னு பேசுது. அதை காட்டிலும் அதிக மகிமைன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. எது? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மகிமையை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது ஒழிந்து போகிற விஷயம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது அதிக மகிமை. அந்த வார்த்தையை மாத்த கூடாது. ஆனா மனவாட்டிக்கு அதிகமான மகிமை அவர் கொடுக்கல, மகிமையின் மேல் மகிமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் மகிமை அப்படிதான் சொல்றாரு. வருகை என்பது மைக்கம் வந்துட்டுனா மகிமை என்பது மைக்கம் வந்துட்டேன் நான் அங்க இருக்கிற மாதிரி ஞாபகத்துல பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா என் சத்தம் எனக்குள்ள அதிகமா இருக்குதுல்ல. பாருங்க, ஒழிந்து போற மகிமை, அதிகமான மகிமை, மகிமையின் மேல் மகிமை. அல்லேலூயா. ஆனா அந்த தீர்க்கதரிசி வருகை பத்தி கேட்கும்போது அது பிரகாசத்தின் மேல் பிரகாசம் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. வருகைன்னா என்னன்னு கேட்டார்னா அவன் சாதாரண ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். பிரகாசத்தின் மேல் பிரகாசம் சொல்லிட்டார். மகிமையின் மேல் மகிமை. அல்லேலூயா. அதான் நம்ம மகிமை மேல் மகிமை எடுத்து மறுரூபம் ஆவன் ஒரு பாட்டை பாடுறோம் மனமதியிலன்ட்டு. ஆக உள்ளுக்குள்ள முதலாவது மனசுல என்ன ஆகுது? மறுரூபம் உண்டாகுது. அடுத்ததான் என்ன பண்ணுதுங்க? வெளியில மறுரூபம் உண்டாகுது. வாங்க செட்டில் ஆகும் சீக்கிரம். பழைய ஏற்பாட்டுல தேவன் அவிசுவாசிக்கு தன்னை திரைமறைத்து விசுவாசிக்கு தன்னை நிறைவேற்றி காண்பித்தார். அடிக்கடி இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பழைய வார்த்தை இது, கரெக்டுங்களா? ரொம்ப அவ்வளவுதான் சொல்ல முடியும் கோடு. உங்களுக்கு ரொம்ப பழகி போன ஒரு வார்த்தை. எதன் அடிப்படையில் அவர் தன்னை திரை மறைத்துக் கொண்டார்? எதன் அடிப்படையில் தன்னை திரை நீக்கினார் அப்படின்னா, அன்றைக்கு தேவாலயத்துல தகசு தோல் போட்டு இருந்தது, கரெக்டுங்களா? இந்த தகசு தோலுக்கு பின்னாடி போனவன் என்ன ஆவான்? மரணத்தை சந்திப்பான். ஆகவே அன்றைக்கு தேவனோட மகிமை மறைத்துக் கொண்டிருந்தது எது? தகசு தோல். அல்லேலூயா. ஆனா பழைய ஏற்பாட்டுல தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த நினைச்சாருன்னா, அவிசுவாசிக்கு தன்னை திரை மறைத்துக் கொண்டு விசுவாசத்துக்கு தன்னை திரை நீக்கி காண்பிக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? செட்டில் ஆகுங்க. மாயோ அமேயா தென்னாப்பிரிக்கால திரும்ப சொல்ற அமேயா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த அமேயா என்றால் காணக்கூடாத சக்தி என்று அர்த்தம். அல்லேலூயா. அமேயா என்ற என்ன அர்த்தங்க? காணக்கூடாத ஒரு சக்தி. இது எங்க யூஸ் பண்ற வேர்டு? இது தென்னாப்பிரிக்கால. மறுபடியும் போன வாரத்தை திருப்பி கண்டினியூ பண்றேன். அமேயா என்றால் என்ன அர்த்தம்? காணக்கூடாத சக்தி. வானங்களில் உள்ள அந்த மகத்தான ஸ்தலத்தை குறித்து அவர் ஆற்றின சொற்பொழிவை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த ஸ்தலத்தை தொடர்பு கொள்கிறவர்கள், நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அமேயா, நான் திருப்பி உங்களுக்காக ஒரு முறை சொல்றேன். ஆமோஸ் அமேயா என்றால் காணக்கூடாத சக்தி என்று அர்த்தம். தென்னாப்பிரிக்கால அந்த வேர்டை என்ன பண்றாங்க? காணக்கூடாத சக்திக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அமேயா. தீர்க்கதரிசி தான் சொல்றாரு கிரைஸ்ட் ரிவீல்ஸ் ஒன் வேர்ட் மெசேஜ்ல. இப்ப தீர்க்கதரிசி இன்னொரு சப்ஜெக்டை இங்க பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, வானங்களில் ஒரு மகத்தான ஸ்தலத்தை குறித்து அவர் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார். அந்த ஸ்தலத்தை தொடர்பு கொள்ளுகிறவர்கள், ஏமா வாமா உட்காருவா, சவுத்தா தென்னாப்பிரிக்கால அம்மா என்ன பாருமா, தென்னாப்பிரிக்கால அமேயான்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா காணக்கூடாத சக்தின்னு சொல்லிட்டு. தீர்க்கதரிசி அமெரிக்கால என்ன பண்றாரு? ஏன்ஷியன்ட் அண்ட் சயின்டிஸ்ட் எனக்கு கூட தெரியும். அவர் அந்த பிளானட் எல்லாம் ரிசர்ச் பண்றவரு. அவர் ஒரு சொற்பொழி ஆடும்போது தீர்க்கதரிசி இந்த மாதிரி உட்காந்து கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? வானங்களிலே ஒரு மகத்தான ஸ்தலத்தை குறித்து அவர் எனக்கு சொற்பொழிவை ஆற்றுவதை கேட்டு இருக்கிறேன்.
அந்த ஸ்தலத்தை தொடர்பு கொள்கிறவர்கள் பூமிகளை சிருஷ்டிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பூமியிலே சிருஷ்டிக்க முடியும் அல்ல, பூமிகளை சிருஷ்டிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பூமியை நீங்களே உண்டாக்கிக்க முடியும். எங்க? அந்த அமேயா, அந்த காணக்கூடாத சக்தியோட தொடர்பு கொண்டீங்கன்னா அமேயால நீங்க பூமியை சிருஷ்டிக்க முடியும். என்ன வேண்டாலும் செய்யலாம். அடுத்தது சொல்றாரு, அங்குள்ள சக்தி அளவற்றது. நோ லிமிடேஷன், நோ லிமிட்டட். எங்க? அந்த மகத்தான அந்த காணக்கூடாத சக்தியோட தொடர்பு கொண்டா. அல்லேலூயா என்று கூறினார். அவர் அதை அறிந்திருந்தார் சொல்றார். அல்லேலூயா. என்னங்க? அந்த மகத்தான ஒன்று, அந்த காணக்கூடாத ஒன்று, இது மாதிரி பேசி நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த காணக்கூடாத ஒன்றை காணும்படி கிழிச்சிருந்துன்னா தெரிய நீ கடைசியில ஊழியத்துல நின்று இருப்ப. அந்த மகத்தான ஒன்று எதையா? அந்த மகத்தான ஒன்று, மகத்தான ஒன்று, அந்த மகத்தான ஒன்று எது? அந்த மகத்தான ஒன்று நீ தான் சொல்ல பாஸ்டர்மா, நிறைய கேட்டிருப்பிய. அந்த காணக்கூட அமேயா, அந்த அமேயாவோட தொடர்பு கொண்டா உலகங்களை சிருஷ்டிக்க முடியும். உலகத்தில் சிருஷ்டிக்க முடியும் அல்ல. Don't miss my word. Don't miss my word. உலகங்களை சிருஷ்டிக்க முடியும். என்ன வேண்டாலும் பண்ணலாம். அது ஐன்ஸ்டீன் அறிந்திருந்தாருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா சொல்றது? இதெல்லாம் ஏஐ எல்லாம் இதெல்லாம் உருவாக்குனாங்க இந்த காரியத்தை வச்சு. அதே போலதான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் அந்த பறக்கும் தட்டுகள் அவர்கள் அழைக்கின்றனர். எவ்விதம் காணாமற் போய்விடும் என்பதை குறித்து கேள்விப்பட்டீர்களா என்று கேட்கின்றனர். அவர்கள் சொல்வதை கேளாதீர்கள். அந்த பறக்கு தட்டுல வரவங்க காணாம போயிரு சொல்ல கேட்காதீர்கள். அவர்கள் அங்குதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எங்க? இருக்கிற இடத்தை தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது கண்களுக்கு தென்படாமல் மறைந்து விடுகின்றனர். அல்லேலூயா. கண்ணுக்கு தான் தெரியல, ஆனா மறைஞ்சு போயிடுறாங்க. இப்படிதான் ஆரவாரம் காலை எடுத்து அந்த சப்ஜெக்ட் ஆரவாரம் பிரதான தூதன் தேவகாலம் வரும்போது கிறிஸ்துவ மரத்தில் முதலாக வந்திருப்பாரு, பின் உயிரோடு நாமும் மேல பறந்து போயிடுவோமா. பிலிப்புக்கு ஆரவாரம் எங்க கேட்டாரு? பிலிப்புக்கு 7 முத்திரை செய்தி தெரியுமா? பிரதான தூதரோட சத்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. தேவய காலம் தெரியுமா? எப்படி பறந்து போறார்? யூடியூப்ல கேக்குறவங்களையும் கேக்குறேன். ஆறாவரம் தெரியாது, பிரதான தூதர் சத்தம் தெரியாது, தேவய காலம் தெரியாது பிலிப்புக்கு. ஆனா அங்க எத்தியோப்பிய மந்திரிட்ட பேசும்போது என்ன ஆச்சுங்க? காணப்படா பால் போனா. நான் சொல்றேன், காணப்படாம தான் போனா, பறந்து போலையா. இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி. அப்போ இந்த காணப்படாமற் போனான்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதான்னு சொல்றேன். காணப்படாமற் போகிறான்னு சொன்னா அங்கதான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த டைம்ல அது சொல்றேன். இந்த மெசேஜ்ல சொல்றாரு, ஹோ நீ இந்த அறையில தான் எங்கேயோ நின்னு இருக்கிற, எனக்கு தெரியும். நீ போய்விட்ட ஆனா நீ போகவில்லை அப்படின்றாரு. நீ போய்விட்டாய் ஆனா நீ போகவில்லை. அது நாம போய்விட்டே போகவில்லை. வருவா கடை வரமாட்டார். என்னது மாதிரி செய்தியை படிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஆக இருக்கிற இடத்துல மறைஞ்சிடுறாங்க. பிரிமாலே ஒரு காரியத்தை மறு டெப்தா சொல்றாங்க உங்களுக்கு. தீர்க்கதரிசி மனைவி இறந்த பிறகு முதலாவது அவங்க மகதான் அவரை மீட் பண்றாரு. அப்பான்னு கூடும்போது என்னம்மா எனக்கு குழந்தை 8 மாசம் ஆச்சு, நீ 18 வயசுல நீ சொன்ன பிரசங்கம் உனக்கு ஞாபகம் இல்லையா? பரலோகத்துல என்ன இல்ல, குழந்தைங்களாம் எல்லாம் 18 வயசு. சரி அம்மா எங்க? அம்மா உனக்காக வெயிட் பண்றாங்க. மேல வெயிட் பண்ண, நல்லா கவனிக்கணும் அந்த வேர்டை. மேல வெயிட் பண்றாங்கன்றாங்க. ஆனா ஒரு செகண்ட்ல தீர்க்கதரிசி ஓடுறாரு குடுகுடுன்னு சொல்லிட்டு. பறந்து போல படியில ஏறி ஓடினாருன்னா இருக்குது இந்த மெசேஜ்ல. தீர்க்கதரிசி படியில ஏறி ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுறாரு, பழைய சம்பவங்கள் எல்லாம் பேசுறாரு. ஓ நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன். எல்லாத்தையும் பேசுறேன். நம்ம பாரு அவ எப்படி போகும்போது ஒரு சைகை பண்ணாலாம். இப்போ ஒருவேளை எழுதுக்கு அவங்க மனைவி என்ன சைகை பண்ணி வேலைக்கு போகும்போது அனுப்புவாங்கல்ல, அது மாதிரி இப்போ மனைவாக்கு அவங்க என்ன சைகை பண்ண பாஸ்டர் ஆகுறியா மாத்தி சொல்ற போற அடிப்பறி. அப்புறம் ஏமா சொல்லி என்ன சைகை பண்ணி அனுப்பு, ஹலோ மனைவா பாய்ன்னு சொல்ற. அதே மாதிரி பண்ணி காட்டிருக்காங்க அவங்க பூமியில அவங்க மனைவிதான்றது உறுதிப்படுத்துறதுக்கு. சரியா? அது மாதிரி காட்டிட்டு பேசுறாங்க. அப்ப பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். திரும்பி பார்த்தா ஒரு சேர் ஒண்ணு இருக்குது. அந்த சேர் அவர் டிவி கட்ட முடியாம எடுத்துன்னு போயிட்ட சேர். அவர் சொல்றாரு, இந்த சேரை டிவி கட்ட முடியாம தானே எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு. ஆனா அவங்க மனைவி சொல்றாங்க, இல்ல அதுக்கு இந்த இடத்துல கிரையை செலுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கவலையே படாத, எல்லாரும் எழுதி வச்சுக்கோ. உனக்கு என்ன பிடிக்குமோ நீ எழுதிரு பேப்பர்ல. உனக்கு என்ன பிடிக்குமோ பேப்பர்ல எழுதிரு.
எல்லாம் அவன் பேப்பர்ல எழுதி பைபிள்ல வச்சுங்க. நீ பரலோகத்துல இருக்கும்போது அவன் பக்கத்துல இருக்கும். அது எழுதி வச்சுக்கோங்க. நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு மாத்திர ரத்தத்தை சிந்தல, நாம விரும்புகிற நேசிக்கிற பொருளுக்கு யார என்ன ஃபில்அப் பண்ணிக்கிறோம் பின்ன பண்ணிக்கிறோம். நேராவே சொல்றேன். நேரா 2004 சுனாமி வந்து ஞாபகம் இருக்குதா? 2004 சுனாமி டிசம்பர் மாசம் எத்தனாம் தேதி? 26. கரெக்டா 24ஆம் தேதி தான் 2வது டிசம்பர் மாசம் 2004 வருஷம் தான் முதல் பிசாசு டைரக்டா பேசுற வசனம். பைபிள் எடுத்து எனக்கு காட்சி இந்த தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றேன், டிக்ளேர் பண்றேன். இதை 2004 2005 டிசம்பர் வேலையை ரிசைன் பண்றேன் அறியாமலேயே. 2000 ஜனவரி ஊழியமே மாறுது, எல்லா ரகசியம் தெரியுது. எப்ப திருவிதசி இறந்தார் பூமி விட்டு? எந்த வருஷம்? 2005க்கு எத்தனை வருஷம் முடியுது? ஸ்கூலுக்கு யாரும் போலியா? ஆமா, நல்லா வாய் கிழிக்கிறல சொல்லு. 40 வருஷம். ஒரு ஜெனரேஷன் கடந்து போற பிறகு திருப்பியும் தேவனும் அவரோட தூதனும் பூமியில இறங்கின வருஷம். எழுதி வச்சுக்க. பரலோகத்துல இது நான் இல்லைன்னா என் காலரை பிடிச்சி வந்து கேளு. ஒரே புருடா மண்ணா என்னன்னா புருடா விட்டேன். பரலோகத்து நீ வருவ அப்ப என்ன கேளு. நீ சொன்னியடா என்ன 40 வருஷம் ஏன் சுனாமி வந்தது? 40 வருஷம் ஜட்ஜ்மெண்ட், ஒரு சந்ததி. இதெல்லாம் கற்பனை கூட பண்ண மாட்டீங்க நீங்க எல்லாம். நானா பிரிண்டிங் பிரஸ் ரிசைன் பண்ணல. அன்னைக்கு நான் வெளியில வரும்போது அந்த பிரிண்டிங் பிரஸ் மூடிட்டு வாங்க நான் சொல்லிட்டு வரேன். வெளியில மூடுறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாங்க. சகோதரா நீ சொல்லிட்டு போனே பிரிண்டிங் பிரஸ் மூடிட்டு வாங்க, மூட போறேன், என்ன பண்ண போறேன்? இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, யோசேப்பை போல சொல்லிட்டு போடியே. இந்த சொன்ன அத்தனை பேர் தான் என்ன தூக்கி வெளியில போட்டோம் அந்த பிரஸ்ல. மறுபடியும் என்கிட்டே ஆகாரத்தை வந்து உட்காந்துக்கிறானுங்க, தாடியத்தை கொடுன்னு சொல்லிட்டு. நான் இப்படியெல்லாம் உண்மையா நடந்ததை சொல்றேன். நடந்ததை ஓப்பனா டிக்ளேர் பண்றேன். 2005 வாலண்டா ரிசைன் பண்ணேன். வரும்போது ஒரு சத்தம் சொல்லிச்சு முடிஞ்சதுன்னு. அதே மாதிரி முடிஞ்சது. ஒருவரால தடுக்க முடியாது அந்த பிரிண்டிங் பிரஸ் மூடுனதை. தேவனோட பிள்ளைய தூக்கி போட்டா மூட தான் செய்யணும், வேற வழியே கிடையாது. புரியுதுங்களா சொல்றது? ஓப்பனா பேசுறேன் பாருங்க. சுனாமி எப்போ வந்தது? அப்பதான் ரைட்டா 2005 இருந்து ஊழியமே மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, எனக்கு நிறைய விஷயம் தெரியாது இருந்தது. பிரிவோட என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த தூதரெல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அவன் மறிச்ச பிரதர் கவனி அதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், நான் பார்த்துறேன் எல்லாத்தையும். அவங்க ஓடும் போது ஓடி போய் மனைவி பாக்குறாங்க. கண்ணு திறந்து பார்த்தா அவர் அதே ரூம்ல தான் நின்று இருக்கிறார். திருப்பி எப்படி சாத்தியம்? படுத்து நிக்கிறவரு ஓடி போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ணு திறந்து பார்த்தா இவர் அந்த இடத்துல தானே இருந்திருக்கணும். 6ஆம் பரிமாற்றத்தில் சொன்ன மாதிரி இறங்கி போயிடுன்னு சொல்லிருக்கணும். அவன் மனைவி இங்க இருந்து கீழே இறங்கி போயிடுன்னு. கண்ணு திறந்து பார்த்தா அவர் அங்கதான் இருக்கிறாரு, அவன் மனைவி அங்கதான் இருக்கிறாங்க. திருப்பியும் படிக்கிறார். காலைல படிச்சத ஆணித்தரமா போன வாரம் சொன்னதை திருப்பியும் படிக்கிற. கவனிக்காத, போன வாரம் வரல, நீ தான் கேட்கிற, காலையிலே வரல. என்றாவது ஒரு நாளில் அவர்கள் நீங்கள் பரலோகம் செல்வதற்கு வேற எங்கோ பறந்து செல்ல அவசியம் இராது. ஆமாசே போதும் என்ற நீ தான் கரெக்டா மிஸ் ஆகுற. இதுல உன்னை விடவே மாட்டேன். பரலோகத்துக்கு போகும்போது கூட கட்டியாதி இத்துன்னு போவியா? நீ எவ்வளவு தடியா இருந்தாலும் பரவாயில்ல, ஜேசி வச்சு இத்துன்னு போன. ஒரு நாள் அவர்கள் நீங்கள் பரலோகம் செல்வதற்கு வேற எங்கோ பறந்து செல்ல. இந்த பேரா படி எவன் தெரியுமா? ஐயோ நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு படிக்கிற. அது கீழே பறந்து செல்ல அது வரல வச்சிருக்க பாரு, அதே இடம் தான் கீழே. அந்த பேரா படி. ஒரு நாளில் அவர்கள் நீங்கள் பரலோகம் செல்வதற்கு வேற எங்கே பறந்து செல்ல அவசியம் இராது என்றும் நீங்கள் இங்கே இருந்து கொண்டு இதை காட்டிலும் வேகமான பரிமாணத்தில் டைமென்ஷன் அடைவீர்கள் என்று கண்டுபிடிக்க போகிறார்கள். கொடுத்துருச்செல்லாம். வெரி குட், படிச்சதுக்கு. இப்ப சொல்லு, பறந்தா போற சொன்ன ஆண்டவர்கிட்ட பரலோகத்துல அவர் பார்க்கும்போது ரக்கம் வாங்கி தரேன், பறந்து போ. நீ பாருங்களா, யாரெல்லாம் பறந்து போறோம் அவனுக்காவது கொடுத்துரு, அந்த ராக்கி அவனாவது பறந்து போட்டோம். அதுல பரிமாணம், டிஸ்பென்சேஷன், டைமென்ஷன். டிஸ்பென்சேஷன்னா என்ன? சரி, டைமென்ஷன் பரிமாணங்கள். சோ பரிமாணங்கள் இங்க. அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரியலையாமா? காலையில எடுத்தது இது பேசல. திருதேசி படியில ஓடுறாரு, திரும்பி அங்கேயே நிக்கிறார். கண்ணு திறந்து பார்த்தா இருக்கிற ரூமுள்ளே இருக்கிறாரு. படியில ஏறி மேலேயாவது போயிருக்கனால எங்கேயாவது எப்படி கீழே இருந்தார்? அவர் சொல்றாரு, ஓ
நீ இங்கதான் எங்கேயோ இருக்கிற எனக்கு தெரியும், ஆனா நீ இல்ல, ஆனா நீ இருக்கிற. இது என்ன அது குழப்பம்? நீ இல்ல இருக்கிறன்னு நீ தான் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீ தான் இதை புரிஞ்சுக்கணும். எப்படி ஆக ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டேன் எழுதிக்கிறீங்களா எல்லாரும் மனசுல? பரலோகத்துக்கு போகும்போது நான் என் மனைவி என் குழந்தைய தான் எழுதி வச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் யாரும் எழுதுனீங்க? அந்த கட்டின வீட்டியா? நீ என்ன எழுதுன? நீ எழுதிய போயிட்டு எழுதி வச்சுக்க பரவாயில்ல. நீ என்னப்பா எழுதுன? பாஸ்டர் ஹவுசிங் போர்டு எழுதி வச்சுக்கிறேன், நான் வரும்போது ஹவுசிங் போர்டு மேலே வரணும். அழகா இருக்குது. சபை விசுவாசிகளா எழுதி விசுவாசிகளா அங்க இருக்கணும்ட்டு. எப்பா மரக்கட்டைக்கு தேவன் கிரயத்தை சொன்னா மனிதனுக்கு கிரயம் செலுத்த மாட்டாருன்னு கேக்குறேன். உருப்படாத மரக்கட்டை, அது விளங்காத மரக்கட்டை, எந்த மரத்துல அர்த்தம் தெரியல, எந்த ஆச்சாரியத்தை செய்தான்னு தெரியல, அதுக்கே கிரயத்தை செலுத்துகிறான்னு சொல்றாரு. அந்த ஹோப் சொல்லுது அதுக்கும் கிரயம் இங்க செலுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, எங்களுக்கோ கிறிஸ்டியன் சிந்தை உண்டாயிருக்கு. யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலன். நான் சொல்றேன், நீ கூட கம்மி பவுல். அந்த சிந்தையை நான் தான் பவுல். எங்களுக்கு கிறிஸ்டியன் சிந்தை உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. ஆனா மனவாட்டி அவர் சிந்தையாகவே இருந்தாலும் அவர் சிந்தையா இருந்தாலும் நான் கூட சொல்ல பவுல் நீ கொஞ்சம் கம்மிப்பா மேல வரும்போது நான் டைரக்டா சொல்லுவேன். எங்க தீர்க்கதரிசி தேவன் அனுப்பும் போது நான் ஒரு சிந்தையில இருந்து வந்தேன், நான் வார்த்தைன்னு சொன்னாரு. வார்த்தைன்னா சிந்தை பேசப்படுவதுதான் வார்த்தை. என்ன மனவாட்டின்னு சொன்னார்னா என்ன சிந்தையில அவர் வச்சிருக்கணும். அவர் சிந்தையில வச்சுதான் நான் ஒரு சிந்தையா இருந்தேன். எங்களுக்கும் கிறிஸ்டியன் சிந்தை உண்டாகல, நாங்களே கிறிஸ்டியன் சிந்தை. அதெல்லாம் செகண்ட் கிரேட் நான் பேசுறேன். எதுக்கு? அல்லேலூயா. செகண்ட் கிரேட். ஆமென் ஆமென். தீர்க்கதரிசிக்கு முன்னாடி பவுல் இருந்தார், தீர்க்கதரிசி பவுலை மேன்மைப்படுத்தினாரு. எனக்கு முன்னாடி பவுல் இல்லையா, யார் தீர்க்கதரிசி தானே இருந்தார், அவரை தான் மேன்மைப்படுத்தி பேசுறேன். அல்லேலூயா. பிரியமான காலை எடுத்த என்னன்னு சொல்லிட்டு ஆதியில சிந்தையில சமாரிய ஸ்திரியை பரிசுத்த வாட்டின்னு எழுதினாராம். பூமியில விடும்போது பாவியா இருந்தா, முடிவு பரலோகம் எழுதினாராம். இங்க எழுதினாராம் யாரு? என் டைம் பாஸ்டர். ஓ பரிசு மாத்தி சொல்ற பரிசேயர் சதுசேயர் நீங்க எழுதினாராம். எழுதிட்டு இங்க கீழே எல்லாரும் பரிசுவான முடிவு நரகத்துக்கு போன்னு எழுதினாராம். கரெக்ட் தான். என் டைம் பாஸ். ஏவா வாய் தள்ளி சொல்லிட்டேம்மா நான். நீ வேற அவங்கள சொல்லுங்க. கொடுமை நேரமா பேசுறேன், பேசக்கூடாது மாதிரி பேசலாம். தப்பு. சமாரிய ஸ்திரியே அவர் தேவனோட சிந்தையில பரிசுத்த வாட்டின்னு எழுதினாராம். உலகத்துல பார்க்கும்போது முழு பாவியா தெரிஞ்சுக்கிறான், முடிவு பரலோகம். சிந்தையா இருந்தவர்கள் சிந்தையே நாங்க தான். ஏன்னா மனவாட்டிய வார்த்தைன்னு சொன்னா வார்த்தைன்றதுக்கு டெஃபினேஷன் என்னன்னா சிந்தை பேசப்படும் போது வார்த்தையா மாறுகிறது. ஆக என்ன பேசும்போது அந்த வார்த்தையா இருக்குது. அல்லேலூயா. இவர் கேட்டார், பிரதர் யாக்கோபுல எலியா ஜெபம் பண்ணதுக்கும் ஒரு அழிவுக்குரிய சகோதரனை திருப்புறதுக்கு என்னங்க இன்னைக்கு காரணம் அப்படின்னு கேட்டாரு. சிம்பிளான விஷயம் தான். ஒரு காலத்துல தேவன் அவளை மனம் திரும்ப செஞ்சாரு, ஒரு காலத்துல வில்லியம் மனம் திரும்ப செஞ்சாரு. இன்னைக்கு என் தோலுக்கு பின்னாடி தான் மனம் திரும்புதல இருக்குது. அல்லேலூயா. நான் தான் அழிவுக்குரிய ஒரு சகோதரரை திருப்ப முடியும். இதுதான் அதுக்கு காரணம். வேற ஒண்ணும் பெரிய ரகசியம் இல்லை. சொல்லும் போதே மெடிடேஷன் தான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் வண்டி அப்படியே சுத்திட்டு இருந்தது பாஸ்டர். ஓகேவா? இன்னைக்கு ரட்சிப்பு யார்கிட்ட இருக்குது? மனவாட்டி கிட்ட. மன்னிப்பு யார்கிட்ட இருக்குது? மனவாட்டி கிட்ட இருக்குது. ஏன்னா அவள் தேவனோட சிந்தையா இருக்கிறா. அல்லேலூயா. ஒன்ன கவனிச்சீங்க, காலைல சொன்னேன், இந்த சிந்தையில நம்மளை வைக்கும் போது நான் குடிகாரனா இருந்திருக்கிறேன். இந்த சிந்தையில இருக்கும்போது நான் விபச்சாரக்காரனா இருந்திருக்கிறேன். இந்த சிந்தையில நான் இருக்கும்போது கொலைக்காரனா இருந்திருக்கிறேன், திருடனா இருந்திருக்கிறேன், ஐயோக்கியனா இருந்திருக்கிறேன், உலக ரீதியா இருந்திருக்கிறேன், லிப்டிக் அடிச்சிருக்கிறேன், மை வச்சிருக்கிறேன், எல்லாரையும் பார்த்து கேலியா சிரிச்சிருக்கிற பரியாசம் அவ்வளவு இருக்கும்போது அவர் தன்னோட சிந்தையில தான் என்ன வச்சிருக்காரு. முதல் காரியம் நீ பாருங்க, இருப்பு தெரிஞ்ச அவர் சிந்தையில வச்சிருந்தாரு. தேவனோட சிந்தை மாசற்றது. எதன் அடிப்படையில் அவர் சிந்தையில வச்சாருன்னா, தேவன் மனவாட்டியை பார்க்கும்போது ரத்தத்தால் கீழே பாக்குறாரு. ரத்தத்துல பார்க்கும்போது மனவாட்டி என்ன பண்ணுவா? பாவம் இல்லாத இருப்பான். ரத்தத்துல பார்க்கும் போதே அவன் பாவம் இல்லாத சிந்தையில உட்கார்ந்துருந்தாலும் அப்ப எப்படி இருப்பான்? பாவமே இல்லாத மனவாட்டியா தான் இருப்பான். ரத்தத்துல பார்க்கும் போதே பாவியா இருக்க மாட்டா, சிந்தையில இருக்கும்போது ரத்தம் சிந்தப்படாத அப்ப சிந்தையில இருக்கும்போது அல்லேலூயா எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பான். அதான் நம்ம பரிசுத்தமா மாறிட்டு இருக்கோம். சுய முயற்சினால அல்ல, அவர் சிந்தையில இருந்தவர்களுக்கு தான் நம்ம பண்றோம் இந்த பரிசுத்தமா மாத்திரம். இன்னொரு விஷயம், யாரெல்லாம் அவரோட சிந்தையில இருந்தாங்களோ அவருக்கு மாத்திரம்தான் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். யாரு? யாரெல்லாம் அவர் சிந்தையில் இருந்தார்களோ, யாரெல்லாம் அவர் சிந்தையில் இருந்தார்களோ அவருக்கு மாத்திரம்தான் தன்னை திரை நீக்கி காண்பிக்கிறாராம். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது.
யார் எப்படின்னு எனக்கு அந்த அவசியமும் இல்ல. யாரெல்லாம் அவரோட சிந்தையில இருந்தாங்களோ எபேசியர் 1:4 வாசிங்க. தண்ணி குடிச்சு வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாக நான் அவர் சிந்தையில என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இருந்திருக்கிறோம். அவர் சிந்தையாகவே நாம் இருந்திருக்கிறோம். We are the mind of God. நல்லா தெளிவா புரிஞ்சுக்க. நாம எங்க இருக்கிறோம்? சிந்தையில இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு கண் இங்க இருக்கும், மூக்கு இங்க இருக்கும், வாய் இங்க இருக்கும், தாடை இருக்கும், ஆனா சிந்தை இங்க தான் இருக்கும். அதனாலதான் இந்த தலைப்பாக வரும்போது தான் நம்மளை யாரும் வெளிப்படுத்தி காட்டுறாரு. ஹல்லேலூயா. கண்களின் காலம் தீர்க்கதரிசியின் காலம். அந்த லெவல் கூட வந்தா இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசி ப்ராஃபட் சேஸ் பிரதர் பிரடம் சேஸ் நீ கண்ணு தான்ற, நான் உனக்கு தலை இல்ல, உனக்கு மூளையே இல்ல. மூளை எங்க இருக்குது? உனக்கு மூளை இருக்குதா? இருக்குதுல்ல, எனக்கு இந்த இருக்குது, தட்டி காட்டுறேன். இது எங்க இருக்குது? இந்த பாகத்துல இருக்குது. இந்த முழு முகம் வந்தாதான் சிந்தை வெளிப்படும். கரெக்டா? தீர்க்கதரிசி பேர் என்ன சொல்லுது பைபிள்? கண்கள் சொல்லுது. உன் கண்கள் வெளிச்சமா இருந்தா உன் சரீரம் முழுவதும் எல்லாம் நினைச்சுக்கிறேன். நம்ம கண்கள் வெளிச்சா சரீரம் முழுவதும் லைட் ஆகும் நினைச்சுக்கிறேன். இல்ல இல்ல, தீர்க்கதரிசியை யாரை தெரிஞ்சு நிக்கிறீங்க? நீ தான் வெளிச்சத்துல பார்த்தெல்லாம் குருட்டாரா அதுல நடந்து போறதா. எபிரேயர்ல சொல்லுது, எபிரேயர் 4:12 என்ன சொல்லுது? வாசிங்க ஒரு நிமிஷம், டைம் இல்லைங்க, இன்னொரு 1/2 hour தான். எபிரேயர் 4:12 என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. போதுமா? கடைசியா சொன்ன வகையறுத்தல் என்றதுக்கு தீர்க்கதரிசி சொன்ன அர்த்தம் வெளிப்படுத்துதல் என்ற அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. வகையறுத்தனா போட்டு வகையறுத்தல் இல்ல, வெளிப்படுத்துதல் என்று அர்த்தம் சொல்றார். ஆக தேவனோட வார்த்தை, தேவனோட சிந்தை நம்ம கிட்ட வரும்போது மறைவான ரகசியங்கள் என்ன பண்ணுதுங்க? நமக்கு வெளிப்பாடா காண்பிக்கப்படுகிறது. ஆகவே அமேயா என்றால் காணக்கூடாத சக்தி. இந்த காணக்கூடாத சக்தியை நீ யாரெல்லாம் தொடர்பு கொள்றீங்களோ உங்களால இந்த பூமியில சிருஷ்டிக்க முடியும். நீ ஏன் உன் கணவனை சிருஷ்டித்துக்கோ. கண்ணாடி என்னப்பா முன்னாடி கொஞ்சம், நீ ஏன் என்ன பண்ணு வீட்டுக்காரனை சிருஷ்டித்துக்கோ. நீ என்ன பண்ணு உங்க 2 பேரும் என்ன பாருங்க வயலட், நீயும் உன் வீட்டுக்காரனை சிருஷ்டித்துக்கோ, நீ உன் குழந்தைய சிருஷ்டித்துக்கோ. எல்லாரும் வேற என்ன சொல்றீங்க? உங்க 2 பேருக்கு உடம்பு கொஞ்சம் பாதியா சிருஷ்டித்துக்க. 2 பேரும் குழந்தை உருவாகுனா உடம்புல பாதி குறையாதா? தைரியங்களா? வரியா போட்டிக்கு 2 பேர் வரீங்களா? உங்க வீட்டுக்காரன் சிருஷ்டிக்கு பண்ணு பார்க்கலாம். எங்கேயாவது விட்டு அந்த நேரத்துல கத்தாவே அந்த சேருக்கு நீ கிரயத்தை செலுத்திருப்பா, வருங்காலம் என் கணவனுக்கு அந்த கிரயத்தை செலுத்திருக்கேன். அவர் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ எனக்கு வேணும், ஊழியத்துக்கு உதவியா இருக்கணும், சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும். நாங்க 2 பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு அவனை உருவாக்குற இயேசுவின் நாமத்தால உருவாக்கு. குழந்தைய உருவாக்கு. குழந்தைய உருவாக்கு. ஓடி போயிடுங்க. இவ்வளவு பெரிய பவரை உனக்குள்ள கொண்டு வந்து காட்டுற குழந்தைய சிருஷ்டிக்க முடியும். கோயம்புத்தூர்ல 3 கல்யாணம் பண்ண, 2 பேருக்கு குழந்தை பிறந்தது. நான் டைரக்டா பண்ண கல்யாணத்துக்கு பிரசங்கத்துல குழந்தை எல்லாம் வருத்தப்பட்டேன். இன்னைக்கு மெசேஜ் வந்திருக்குது, அந்த வைஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க மெசேஜ். வாட் அபௌட் யூ? உன்னை குறித்து என்ன? உன் கணவனை குறித்து என்ன? உன் கணவனை குறித்து என்ன? கல்யாணம் ஆகல கணவன்றீங்களா? எஸ், ஒரு காலத்துல நீ மனைவியா மாற போற. இப்ப நீ மனைவியா தான் இருக்கிற. கரெக்டா சிஸ்டர்? கோச்சிக்கலையே, உங்க மக தானே? பிரச்சனை இல்லை, அம்மா இங்க உட்காந்துக்கிறாங்க. ஆகவே சிருஷ்டிக்கும் வல்லமையே எது இருக்குதுன்னா நீ தொடர்பு கொள்ற விஷயத்துலதான் இருக்குது எல்லாமே. ஹல்லேலூயா. யோபு காலையில எடுத்த யோபு சன்மார்க்கனும் தீமைக்கு விலகணுமா இருந்தார். ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது காத்துல இருந்து பேசியிருக்கிறாரு யோபு கிட்ட. ஹல்லேலூயா. ஆனா என் எல்லை எங்கும் மோசேயை போல சாந்த குணமும் ஒருவனும் இல்லை என்று சொன்ன மோசே ஆண்டவரே நான் உம்மை பார்க்கும் போது திருப்பி முதுக தான் காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. மனவாட்டி கேட்காதப்போ ஒரு முகத்தை காட்டினார். கண்ணை பாரு, மூக்க பாரு, வாயை பாரு, தானிய பாருன்னு சொன்னாரு. என்னைக்காவது கேட்டிருக்கியா அவர் முகத்தை பார்க்கணும்னு? ரைட், எல்லா பரிசுத்தவான பார்க்கணும்னு அவர் வாஞ்சித்தாங்க. ஆனா முதுக காட்டினாரு, காத்துல இருந்து பேசினார், சூரியச்செடி இருந்து பேசினார். மனவாட்டிக்கு மாத்திரம் தான் சொன்னாரு பாரு, வாயை பாருன்னு சொல்லிட்டு. வேற யாருக்கும் முகத்தை காட்டல. எப்ப மூஞ்சத்தான் கொஞ்சம் காட்டுன்னு கேட்பாங்க எல்லாருமே. இல்ல
அந்த முகம் தான் காட்டாங்க, கொஞ்சம் போட்டோ காட்டு, பொண்ணு மூஞ்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார், அழகான கணவன், ஆமென் ஆமென் அற்புதமான கணவன், ஆமென் குறையில்லாத கணவன். அல்லேலூயா. அப்பா பரிசுத்தவான்கள் அவரை காண ஆசைப்பட்டார்கள் பிரியமானவர்களே. பாப்பா வெளிய விடுங்க போட்டோ. பரவாயில்ல விடுங்க, ஒரு 20 minutes தானே முடிச்சிடலாம். 7:50. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களை கேட்டோம், அவர் முகத்தை காட்டல. ஆனா நீயும் நானும் கேட்காமலே அவர் முகத்தை காட்டினாரு. கரெக்டுங்களா? ஏன்னா ஸ்டேஜ்ல இப்ப இந்த பொண்ணு கல்யாணம் வச்சு இந்த பொண்ணு கோச்சிக்காது. மணவாள் மன்னாட்ட வெயில் போட்டிருப்பாங்க. நான் போய் தரதா எதில் அடிப்பானுங்க தெரியாது. கல்யாணம் அன்னைக்கு யார் தான் திறக்கணும் அந்த வெயில? மணவாள தான் திறக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த மணவாள் வந்து நம்மள திறனிக்கு இன்னைக்கு காமிச்சிருக்கிறாரு. யாரு அவர் முகத்தை திறனிக்கு காமிச்சிருக்கு. அவருக்கு வெயில் இருந்ததுங்க இல்லையா? போங்க ரெண்டம் சர்ச்சுக்கு போயிட்டு அவர் வெயில் போட்டு சுத்தினுக்கிறார் பாரு. எல்லா ரெண்டம் சர்ச்சில் ஆப்மெண்ட் படத்துல எடுத்து வெயில் போட்டிருக்கோம். இது ஒரு வர்ணன் வெயில் பண்ணுகிறானுங்க. நமக்கு மட்டும் திறந்த மூஞ்ச பாரு சொன்னாரு. சேர்த்து போட்டு சபைக்கோ 7 சர்ச்சுக்கு தான் சொல்லிக்கிறாரு. நானு வெயில நீக்கி நான் தாப்பா மணவாள் நினைக்கிறாரு. மத்த சர்ச்சில் வெயில் போட்டு சுத்தினுக்கிறாரு ஆண்டவர். நம்மனாலும் சரி நம்ம இதையா உண்மை. மத்த என்டைம் சர்ச்சில் எல்லாம் வெயில் போட்டு சுத்தினுக்கிறாரு. இங்கெல்லாம் மணவாட்டிக்கு போடுவாங்க, மணவாளுக்கே வெயில் போட்டு வச்சுக்கிறாரு மூடி. வரணும் 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 வரணும், அவ்வளவு உனக்கு மரணம் 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 மரணம். இதான் என்னோட ஸ்லோகம், எழுதி வச்சுங்க. சரி, வருத்தம் இல்லாம சர்ச்சில் வந்து போகணும். மணவாளே திரை நீக்கி காமிச்சாரு, வெயில் போட்டு வச்சுக்கிறாங்க. எந்த காலில் போய் வெயில் வாங்கினான்னு தெரியல இவங்க எல்லாம். வரணுமா மரணம். அமேயா என்றால் காணக்கூடாத சக்தி என்று பொருள்படும். என் மார்பி என்றால் காணக்கூடாத ஒன்று காணக்கூடிய ஒன்றாய் மாறுதல் என்று அர்த்தம். என் மார்பி காணக்கூடாத முகத்தான ஒன்று, அந்த முகத்தான ஒன்று நோ யுவர் ஆனர். காணக்கூடாத ஒன்று காணக்கூடிய விதத்தில் மாறுவதுதான் என் மார்பி என்று அர்த்தம். அல்லேலூயா. அடுத்ததாக இயற்கைக்கு மேம்பட்ட நிலையிலிருந்து இயற்கைக்கு நிலைக்கு மாறினார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இயற்கைக்கு மேம்பட்ட ஏலோகியமாய் இருந்து, அக்னி ஸ்தம்பமாய் இருந்து, மேக ஸ்தம்பமாய் இருந்து ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக தன்னை திறனிக்கு இயற்கை வேலை காண்பித்ததுதான் என் மார்பி. தட் இஸ் வில்லியம் மரியன் பிரணாம். அந்த தீர்க்கதரிசிக்குள்ள திறனிக்கு காண்பித்ததுதான் என் மார்பி. அமேயா என்றால் காணக்கூடாத சக்தி, என் மார்பி என்றால் இயற்கைக்கு மேம்பட்ட சக்தியிலிருந்து இயற்கைக்கு மாறுதல். அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா என்ன சொல்லிட்டு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனா இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது இயற்கைக்கு மேம்பட்ட சக்தி. அது மாம்சமாக மாறினது இயற்கையான சக்தி. அல்லேலூயா. மறுபடியும் லூக்கா 17:30 வசனமாக இருந்தது இயற்கைக்கு மேம்பட்ட சக்தி. அது என்னைக்கு மனுஷகுமாரனாக வில்லியம் பிரணாமுக்குள்ள வெளியரங்கம் ஆக்கினதோ அது இயற்கையான சக்தி. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிறத உண்மை உண்மை. மீட்பர் என்றால் காலில் எடுத்த மறுபடியும் கொண்டு வருதல், மறுபடியும் திரும்ப கொண்டு வருதல், கொண்டு வருபவர் என்று அர்த்தம். அப்படியானால் அதுக்கு முன்னதாக அது எங்கேயோ இருந்திருக்க வேண்டும். எப்பா போனை வீட்டுல வச்சுட்டேன் மறந்து எத்தனாப்பா அப்படின்னு அது போன் ஏற்கனவே வீட்டுல இருந்திருக்கணும். அப்ப இந்த மணவாட்டிய பூமிக்கு கொண்டு வருவார் சொன்னா அவர் ஏற்கனவே எங்கேயோ இருந்திருக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சிந்தைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மணவாட்டி எங்க இருந்தா பாஸ்டர்மா? எங்க அங்கன்னா எங்க ஹவுசிங் போர்ட்லயா? இல்ல புது வீடு கட்ட பெயிண்ட் அடிச்சு நல்லா யோசிக்கிறேன்னா தேவனுடைய சிந்தையில இருந்த நீ மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு இப்பதான் தெரியுது நான் தேவனுடைய சிந்தையில இருந்தேன். என்ன கொடுமை தெரியுமா? உன் வாயாடி தனத்து கூட தாங்கி இருந்துக்கிறாரு. பிறந்ததுல எனக்கு தெரியும். இல்ல வாயே இல்லையா அவனுக்கு சொல்றேன்ப்பா, வாயே இல்லையாப்பா. வேற என்ன எக்ஸாம்பிள் பேசுறேன்? என்ன பாக்கணும் பேசிட்டு போயிடுவேன் நானு. நீ இப்படி சிரிப்பு தெரிஞ்சு கூட அவர் சிந்தையில வச்சிருந்துக்கிறாரு. நான் என்ன பண்றது அதுக்கு? நீ இது மாதிரி குடைச்சல் கொடுப்பேன்னு தெரியும் போது சிந்தையில வழியெல்லாம் அது உன்ன கூட பார்த்துட்டு குடைச்சல் குட்டின்னு பேர் வச்சுக்கிறாங்க. வா சீக்கிரம் வா, எவ்வளவு சரி வந்து இப்படிலாம் அக்கிரம் பண்ணுவேன்னு தெரியும் போல இருக்குது. பிரசங்க நேரத்தில் அராஜகம் பண்ணுவேன். உன்னையும் அவர் சிந்தையில வச்சிருந்த கவலைப்படாத. நீ வளரும் போது உனக்கு புரியும். அது வரும் மாற்றத்துக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு மண்டி பூண்டி எல்லாத்திலையும் நீ ஆட்டம் ஆடு பாட்டு பாடு என்னன்னா பண்ணு. எல்லாரையும் ஒரு சிந்தையில வச்சிருந்தாரு. உனக்கு கண்ணாடி இந்த பொண்ணு கண்ணாடி இல்ல, உனக்கு கண்ணாடி இருக்குதுன்னு கண்ணாடி அவர் சிந்தையில வச்சிருந்தாரு. இத
என்ன பண்ணலாம்? உங்க அம்மா கண்ணாடி இல்ல, அது கண்ணாடி இல்லாமல் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி வயசாயிடுச்சு, கண்ணாடியே போடல, என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் வாட்ஸ்அப்ல எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அமைச்சுக்கிறாரு, தலையில் கருப்பு சாயம் பூசலாமான்னு. இது யாருக்குன்னே தெரியல. நான் எந்த காலத்துல தலையில ஏன்டா பூசினேன்? எனக்கு கொடுமையா இருக்குது. வெள்ளை சாயம் பூசிக்கிறேன்னு சொல்றேன். நாளைக்கு அதுக்கு நானா பொறுப்பு? அடுத்தது பள்ளியா உள்ளன்னு கேட்பான் பொழுது, அடுத்தது என் மீசை மட்டும் வெள்ளையா நரைச்சிதுன்னு கேட்பான் பொழுது, கேள்வி கேட்டுனே இருப்பான் பொழுது. உனக்கு பொறாம தம்பி தாங்கல, உனக்கு 40-30 வயசுல நரைச்சிடுது, நான் என்ன பண்றது? எங்க ஆத்தா இது மாதிரி பெத்து போட்டுச்சு என்ன. எங்க ஆத்தாக்கே நிறையல, என்ன பண்ணலாம்? 87 வயசு. என்னம்மா ஜெபம் பண்றாங்க தெரியுமா? என்னோட ஊழியத்துக்கு என் குடும்பம் விளையாட்டா 1 hour ஜெபம் பண்ணுவேன் மீட்டிங்காக. 6 to 7 பண்ணுவாங்க. சும்மாலாம் பக்கத்துல நிக்கல. பிரியமானவர்களே, காணக்கூடாத ஒன்று காணக்கூடியதா மாறுறதா என்மார்பி. இயற்கைக்கு மேம்பட்ட சக்தியிலிருந்து இயற்கையான சக்திக்கு மாறுதா என்மார்பி. அதுதான் தேவன் நமக்கு திரை நீக்கி காமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த எருசலேம் தேவாலயத்துல ஒரு திரை போடப்பட்டிருந்ததுல, அதுக்குள்ள போனா என்ன எல்லாருக்கும் ஆபத்தான விஷயம், மரணம் சம்பவிக்கும். எதுக்குள்ள போனா? திரைக்குள்ள. நான் கூட ஒரு திரை வச்சுக்கிறேன். அந்த திரைக்குள்ள போனா பெரிய சாபமே வரும். கால படிக்கிட்டா இரண்டாம் உயிர்த்தெழுதலில் எந்த ஆதாரம் கொண்டு இவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படும் என்று நாம் ஊகிக்க வேண்டியதில்லை. சகோதரருக்கு நன்மை செய்தவன் நித்திய ஜீவனை அடைவான். சகோதரரை பகைத்து திரைக்கு பின்னாடி போய் பகைத்து துன்புறுத்தினவன் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலிலே தள்ளப்படுவான். முடிவு எடுத்துக்கோ. நீ நான் மனவாட்டிக்கு தொல்லை கொடுத்தினா உனக்கு அக்னி கடல் தான். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ 50 வருஷம் கூட பாஸ்டா இரு, எனக்கு பிரச்சனை கிடையாது என்று தேவனுடைய வார்த்தை உரைக்கிறது. இதை குறித்து நாம் தர்க்கிக்காமல் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபையின் மெசேஜோட தலைப்பு சர்தையின் சபை காலம், பக்கம் 396. நான் போட்ட டிராக்ஸ். இதை படிச்சுட்டு பயப்படாத ஆளே கிடையாது. நான் கொடுத்தப்போ தயவு செஞ்சு சகோதரா தோலுக்கு வெளியே நின்று என் தோலுக்கு பின்னாடி நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இதான் உனக்கு முடிவு. ஒரு சிலர் கூறுவது போன்று எல்லாரும் மீட்கப்பட்டு சிலர் நித்திய ஜீவனை பெறுவதில் என்று பொல்லாங்கானவர்கள் அக்னிக்கல்லில் தள்ளப்படுவார் என்பதை கவனிக்கவும். அழிக்கப்பட்ட அநேக பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் காணப்பட்டது. அநேக பேர் ஜீவ புஸ்தகத்துல காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஜீவித்தில் கடைபிடித்த ஆமோஸுடைய மனைவியை ஜீவிக்கிற நிருபங்களாய் வழங்கிய அந்த சகோதரிக்கு விரோதமாய் பிள்ளைகளை அவமதித்தின் காரணமாக அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எடுத்து போடப்பட்டன. நான் 2 வார்த்தை சேர்த்து படிச்சேன் உன் பேரை. ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. உன் அவ மச்சானீங்கன்னா அவங்க சத்தமா சொல்லு. இந்த மனவாட்டி அவன் வச்சா ஜீவ புஸ்தந்து பேரு. பாசமா பயப்படாத. இனிமேட்டு பேசுறவங்கள கூப்பிடு, டெய்லி கூப்பிடு. யாவெல்லாம் என்ன பேசுறான், கால ஆரம்பிடா, லிஸ்ட் போடுறான் என்ன பத்தி, வாயாடி நல்லவ கெட்டவ ஊர் சுத்தி அதெல்லாம் சொல்றா. சீக்கிரம் நரகத்துக்கு போண்டா. நீ பேசுறா, நீ என் சபையை பத்தி பேசுற, என்னோட ஊழியத்தை பத்தி, என்னோட பிரசங்க பத்தி பேசுறேன்பா. சீக்கிரம் போறதுக்கு செய்வதை சீக்கிரம் செய். நானும் சொல்றேன் இன்னைக்கு. ஆமா சார், என்ன ரொம்ப அமைதியாயிட்ட, சோகமாகுதா, வருத்தமாகுறியா? மனவாட்டியை ஆதரித்து ஜூடாவை ஆதரித்து உதவி செய்து ஆறுதல் படுத்தியவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் காணப்பட்டு அவர் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். பின்னாடி படிக்கிறேன். இதை படிச்சுட்டு அலறாத ஆளே கிடையாது. நமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தர் சிலரை மனவாட்டியாக தெரிந்து கொண்டு அவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எப்போது அழிக்கப்படுவதில்லை என்று திட்டம் கொண்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் காணப்பட்டு தேவனுடைய முன்னறிவில் அவர் பாவத்தில் விழுந்து அவர் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணிருந்தால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலரின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றும் வேறு சிலர் கர்த்தருடைய சகோதரத்தில் அன்பாயிருந்து நியாய தீர்ப்பில் நீதிமான்களாக கருதப்பட்டு நித்திய ஜீவனை அடைவாள் என்றும் தேவனுடைய சித்தமான அவளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவனா யார் விசுவாசத்தின் மூலம் நம்முடைய பிதாவுக்கு அடங்கி ஜீவிப்போம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எருசலேம் தேவாலயத்திருந்த தகசு தோல் பின்னாடி போனால் மரணம். எனக்கு பின்னாடி என்ன பேசினால் இன்றைக்கு உனக்கு மரணம்.
ஏனென்றால் இந்த மணவாட்டி தான் இன்னைக்கு திரையா இருக்கிறான்னு பேசுறார் தீர்க்கதரிசி. மணவாட்டி யாரு? இன்னைக்கு தகசு தோல். ஒரு காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் இந்த தகசு தோல் கிழிக்கப்பட்டதுனால இரண்டாக அது மணவாட்டியாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இந்த மணவாட்டிக்குள்ள தேவன் மறைந்திருக்கிறதுனால இந்த திரையை நீக்கி அவங்களால பார்க்க முடியல. ஆமோஸ் எந்த மெசேஜ் இந்த பிரதர் எடுக்கிறீங்க? மைட்டி காட் அன்வெயிலிங் பிஃபோர் அஸ். நமது முன்னையில் திரை நீக்கப்பட்டுள்ள வல்லமுள்ள தேவன். இந்த மணவாட்டி தான் திரைன்னு சொல்றார் தீர்க்கதரிசி. இந்த மணவாட்டிக்கு பின்னாடி தான் ஆண்டவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரா இன்னைக்கு. அதனால உலகமே என்னை காணாது, நீங்களோ என்னை நான் உங்களுக்குள்ளே உலாவின்னு சொன்னதுக்கு காரணம் இன்றைக்கு தேவனை மறைத்திருக்கிற திரைகளாய் மணவாட்டி இருக்கிறார். மறுபடியும் எருசலேம்ல தேவாலயத்தை கிழிக்கப்பட்ட அந்த திரையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மணவாட்டிய திரை நீக்கினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். நீ தான் வெயில் போட்டு இவரே மூட்டிய என்ன எப்படி ஏத்துக்க போற? இவருக்கே வெயில் போட்ட, ஆண்டவருக்கு முகத்தை மூடி விட்ட வரலன்னு சொல்லிட்டு அதை பேசுற தீர்க்கதரிசிக்கே வெயில் போட்டுக்கிற என்னை உன்னை எப்படி ஏத்துக்க போறாங்க இந்த காரியத்துல சொல்லுங்க? விசுவாசி தான் அவட திரை என்று தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றார். ஆகவே எப்போதும் தோளுக்கு பின்னாக இருக்கிற தேவன் இந்த கடைசி நாட்களிலும் தோளுக்கு பின்னாக மறைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நான் சம்பந்தம் இல்லாம வாசிக்கல சகோதரா. மணவாட்டிக்கு உபத்திரவ கொடுத்துற பத்தியும் மணவாட்டிக்கு உதவி செய்யணும் பத்தி தான் இந்த டிராக்ஸ் இருக்குது. அப்ப மணவாட்டிக்கு உபத்திரவ ஜீவ புஸ்தகத்தே பேர் எழுத்துறாரு. மணவாட்டிக்கு உதவி செய்யறோம்னா நித்திய ஜீவனுக்கு மாத்துறாரு. ஏன் மணவாட்டிக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ? தேவன் மறைவாக மணவாட்டியா இருக்கிறார். நீங்க மணவாளனா மட்டும் இல்ல, யாரும் இருக்கிறாரு? மணவாட்டியாக தேவன் மணவாளனா மட்டும் இல்ல, இன்னைக்கு மணவாட்டியுமா இருக்கிறார். அவர் மட்டும் வார்த்தை இல்ல, மணவாட்டியும் வார்த்தை. ஏன்னா இந்த மணவாட்டி தான் சிந்தை பேசப்பட்டவள். அல்லேலூயா. ரைட்டா? இது கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற தண்ணி கேட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படாத. பேஜ் நம்பர் 39 பேரா 143. இன்றிருக்கும் தேவன் தம் மீது தோலை போர்த்து கொண்டவராய் தமது சபையில் திரையிடப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதே தேவனாய் இருக்கிறார். எங்க திரையிடப்பட்டிருக்கிறார்? இன்னைக்கு சபையில. சபைனா யாரு? வெளியில அழைக்கப்பட்ட கரெக்டுங்களா? ஆக இன்னைக்கு நம்ம மத்தியில என்ன பண்ணிருக்காரு? அவரு திரை நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? இன்னைக்கு மணவாட்டிக்குள்ள இருக்கிறார். மணவாட்டியாகவே இருக்கிறார். மணவாளன் மட்டும் இல்ல, இன்றைக்கும் அவ்வாறே அது உள்ளது. அது ஜனங்களுக்கு வெளிப்பட்டு தெளிவாக்கப்படும் முன்பு அது திரையிடப்பட்டுள்ளது. தேவன் வல்லமுள்ள தேவன் வார்த்தையாகிய மானிட மாம்சத்தில் திரையிடப்பட்டிருக்கிறார். வார்த்தையாகிய மானிட சரீரத்தில் திரையிடப்பட்டிருக்கிறார். மானிட மாம்சத்தில் என்ன பண்ணலாம்? வார்த்தையாக தேவன் எங்க வந்துட்டார் கடைசியா? மானிட சரீரத்தில். ஒரு காலத்துல எதுல இருந்தாரு? எருசலேம் தேவாலயத்தில் இருந்தாரு. ஒரு காலத்துல வில்லியம் பிரணாமுக்குள்ள இருந்தாரு. இன்னைக்கு அதே பஞ்சாங்கத்தை பாட வேணாம். இன்னைக்கு மணவாட்டியுடைய சரீரத்துல திரையிடப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் அவளுக்கு விரோதமா பேசினா இவ்வளவு பெரிய தண்டனை வருது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காரியத்துல. அல்லேலூயா. இந்த டிராக்ஸ் இதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த பிரதர் ஒருத்தர் கேட்டார்ல, அவர்கிட்ட கொடுத்து மீது ரிட்டர்ன் பண்ணிடுங்க. பின்னாடி பரிசுத்தாவின் அடையாளம் என்ற அந்த மெசேஜ் அதுக்குள்ள இருக்குது. இன்றைக்கு தேவன் தோளுக்கு பின்னாக மறைந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. எங்க இருக்கிற நீ? கடைசியா பரலோகத்துல இல்ல, பரலோக பூமியில இருக்குது. நீயும் பூமியில தான் இருக்கிற. அடுத்த பரிமாணத்துல தான் பரலோகம் இருக்குது. நீ பாருங்க, இனிமேல் சொல்லு, இந்த சபையை பார்த்து பறந்து போகணும் ஒத்துப்பீங்க? பறந்தா போவீங்க? காணப்படாம மறுரூபமாகி மறைந்துதான் போவோம். பிலிப்பு மறைந்தது போல நம்மள என்ன பண்ணுவாங்க? மறைந்து போவோம். அடுத்த சொல்றாரு, இன்னைக்கு தேவனுடைய மகிமை உங்களுக்கு பின்னால் உள்ளது. அதை யாராலும் காண முடியவில்லை. அதை காணாதபடி ஜனங்கள் குருடாக்கப்பட்டுள்ளார்களாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் காணாம குருடாக்கப்படல.
அவரோட மகிமை இன்னைக்கு யாருக்கு பின்னாடி இருக்குது? இந்த மனவாட்டிக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்றாரு. அதனால ஜனங்க அதை பார்க்காதபடி குருடாக்க நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஏன் பிரதர் நீங்க நம்ம மட்டும் இப்படி பேசுறோம், அவங்க பேசலன்னா குருடாக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் சொல்ல இந்த தீர்க்கதரிசி அந்த காரியத்தை அப்படியே சொல்றாரு. அல்லேலூயா. புரியுது நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. இந்த சமூக தப்புன்னு சொல்லுவாங்கல்ல, பைபிள் என்ன பாஸ்டர் சொல்லுவாங்க? சமூக தப்பு அப்படின்னா என்னது? அது சொல்லுங்க. தேவனுடைய சமூக தப்புன்றது சர்ச்சை உள்ள தேவாலயத்துல இருக்கும்ல, அந்த அப்படிதானே? மன்னா அது யாருக்கு மட்டும்? ஆசாரியருக்கு மட்டும். உண்மைதானே? அது எந்த மாற்றம் இல்லையே. அப்படியான எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த சமூக தப்பு செய்ய வேண்டிய அந்த கோதுமணியை அறுத்து சீசர்கள் சாப்பிட்டாங்களே, அவங்க எதுல ஆசாரியா இருந்தாங்க? Tell me man. அது தப்புன்னு தானே கேக்குறாங்க போயிட்டு. சமூக தப்பம் ஆசாரியர் மட்டும்தான் புசிக்கணும். அதுக்கு செய்ய வேண்டிய அப்பம் புசிக்கிறதுக்கு முன்னாடி ராவா குஷ்டானுங்க எல்லாம் சீசர்கள்லாம் சேர்ந்து உங்க பாஷையில சரக்கு ராவா குஷ்டானுங்க அதை செஞ்சு பாட்டில் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா அஷ்டால் தண்ணி ஊத்தாமலே அப்படிதான் சொல்லலாமா? சமூக தப்ப தேவன சமூகத்துல அப்பமா போயிருக்க வேண்டிய விஷயம். ஆனா அதை செய்ய வேண்டிய மணிகள் இருந்தது. அந்த சீசர்கள் என்ன பண்ணாரு? சாப்பிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? தாவீதும் அவனு கூட இருந்தவங்களும் சமூக தப்பத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. ஆசாரியர் சாப்பிடுறத அன்னைக்கெல்லாம் விட்டுட்டீங்களே, இன்னைக்கு சீசர்கள் வந்து இது மாதிரி சாப்பிடுறாங்களே, உன் சிந்தையில இவ்வளவு தாண்டா தெரியும். ஒரு காலத்துல அவன் ஆசாரியர் நான் மாற போறான்ற எனக்கு தாண்டா தெரியும். தேவனுக்கு ஃபோர் நாலேஜ்னு ஒண்ணு இருக்குது. என்ன மாதிரி குறுகிய மூடியில சொல்ல மாட்டார். இந்த பையன் தானே அவன்தான் வருங்கால ஊழியக்காரன். ஒத்துக்கிறியா? பெரிய என்னோட இன்டர்நேஷனல் பிரசங்க அவன். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லா நாட்டுக்கும் போக போறான். ஏன்னா சமூகத்துல அப்ப கதிர அவன் தான் கொண்டு செய்தான். நான் வந்து தாவீது மாதிரி சர்ச்சிலுக்கு தேர்த்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சண்டை போடும்போது அவன் அப்படி கிடையாது. அவன் வர்றதுக்கு முன்னாடி சமூகத்தை அப்பமா இருக்கிறான். ஒத்துக்கிறியா? உங்களை விசுவாசி சும்மா கை தூக்குறேன். அவன் தான் போலாம், பையனாவது நீயாவது போல பையனாவது போட்டோம். ஏதோ பாரு கோதுமை மணிக்கு இருக்குது, அடுத்து கையில வச்சிருக்கிற. யாராவது குற்றப்படுத்த முடியுமா? உன்ன இந்த குழந்தைய குற்றப்படுத்த நான் சொல்றேன். பெரிய ஊழியக்காரன் நாளைக்கு என்ன பண்ண போற? நீ இந்த போன் நாலேஜ் உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. எப்படி இருக்குது? நானா இல்ல, அது அவரா இருக்குது. நான் பரிபூர்ணமா சேர்க்கிற அவரோட மனவாட்டின்னு செத்தா அடுத்த செகண்ட் உயிரோட வீட்டுக்கு வருவேன். நீ ஒன்னே ஒன் பண்ணு, நான் சாவணும்னு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஒண்ணு நானும் என்ன சாவட வைக்க மாட்டீங்க, நான் செத்தாவது ஏந்து வந்து மருத்துவர் உயிர்த்ததுன்னு சொல்றேன். இல்ல நீயாவது சாவ மாட்டேன்ற. நீ செத்தாவது உயிர்த்ததுன்னா என்னன்னு தெரியும், அதுவும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல உங்க வீட்டுல எவனாவது செத்தானாவது அவன் வந்து பேசுவான், கிறிஸ்தவனுக்கு மரணம் இல்லை. தகோதரி அண்ணா யாரு அண்ணன் அம்மா அப்பா எல்லாம் யாராவது ஒரு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் அவங்க வச்சிருக்க செய்தி உண்மையான செய்தி, நான் மரித்த நிலையில் இல்லைன்னு நீ பேயேன்னு சொல்லாது. அதை பார்த்து போய் யாரும் வந்து திருவண்ணாமலை கோயில போய் தூபகம் காட்டாத கட்டுக்காது. ஐயா என் வீட்டுல ஒண்ணு செத்துச்சு, அது ஏந்து வந்து அது என்ன பண்ணுதுன்னா நைட்டானா கதவை தட்டுது, நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுது. அதை எப்படியாவது திருவண்ணாமலை கோயில கட்டிடுங்க யான்னு போய் சொல்லாத தாயே. நான் கூட செத்துட்டா வருவேன் வீட்டுக்கு. இப்பதான் கொஞ்சம் கார் ஏறி 4 hour டிராவல்னு சொல்றாங்க, பயமாக்குது. அன்னைக்கு கார் டைரக்டா ஒரு ஒருத்தர் கட்டு தட்டுவேன். நான் செத்துட்டு நான் வந்து இந்த பார் நான் என்ன பிரச்சனை பண்ணோம் அதை நான் ஜீவிக்கிறேன், செத்துட்டு உயிரோட இருந்து வந்துக்கிறேன். நீ என்ன உண்மையா மனச நான் வந்து கூப்பிடுறேன், என்ன பண்ண செத்துட்டு சொல்லு, இருதயத்துல கை வச்சு சொல்லு, நான் செத்துட்டு போ பிசாசு. நீ பால் அடியில கரண்டி எடுத்து வச்சிருப்பல, சத்துணவு கூடத்துல கரண்ட்ல அடிப்பியா உன்ன உயிரோட வந்து சாவ வச்ச செத்துல செத்து போட கூட விட மாட்டேறியா, பின்னாடி வந்துருக்குறியா? பிசாசுன்னு ஒண்ணு வருதுன்னு தெரியுது, பரிசுத்தவன் வர மாட்டாங்களா? அந்தி கிறிஸ்தன் ஒருத்தன் கிறிஸ்தன் ஒருத்தர் நல்ல திருக்கதரிசி நல்ல திருக்கதரிசி இருக்க மாட்டாங்க. ஒரு செத்து போன ஆவி ஒருத்தர் எத்தனை பேர் ஓட்டிருக்கோம் தெரியுமா? எங்களோட வரத்துல அது ஒண்ணு அவருக்கு தெரியும். சாதாரணமா பேசுறாங்கிட்ட ஓப்பனா சொல்றேங்க, சாதாரணமா பேசும். ஏண்டா செத்த அந்த பொண்ணை விரும்பின ட்ராக்ல தலை வச்சேன். ஏன்னா ஏசப்பான் கூப்பிட போடா வெளியே போடா பொண்ணு கூப்பிட்டு 16 வருஷம் ஒரிசால பிடிச்சி இந்த பொண்ணு அழுகுறான். யாரான எங்க அப்பா காட்டுல என்ன சாவடிச்சு போட்டாங்க, சின்ன குழந்தைய விட்டு போயிட்டான். அந்த குழந்தைய போட வெளியே, அந்த பொண்ணு வாட்டை விட்டு போடா, இப்படிதான் அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் போயிட்டு வா எல்லாத்தையும் அனுப்புவேன். போயிட்டு வா தம்பி கிளம்புன்னுவேன். ஒரு செகண்ட் தான். போன எங்க அக்கா வீட்டுக்கு, எங்க அக்கா உடம்பு சரியில்லை, பனிமலர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணேன். யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க நார்மல், இசி எடுத்தாங்க நார்மல், பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க நார்மல், இஜி எடுத்தாங்க தலையில வைப்பாங்க அது நார்மல்.
எம்ஆர்ஐ ஸ்கேன் நார்மல். வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுது, எனக்கு பிசாசு பிடிச்சது விட்டுச்சு டேவிட், நன்றி ஜெபம் பண்ணுதுன்னு சொல்லிச்சு. போச்சா 3 நாள் அலைஞ்சு கெட்டு சீரழிஞ்சு பனிமலை ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு காசை செலவு பண்ணி இப்படியெல்லாம் பிசாசை துரத்தி நிற்கிறோம். நான் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவேன், நீ இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால பூமியில எதை கட்டுவாய பரலோகத்தில் அதை கட்டப்பட்டிருக்கும். இந்த எல்லைக்குள்ள இந்த வண்டின் மட்டும் வர பிசாசே நீ உள்ளே நுழையாதபடி உன்னை கட்டுகிறேன், நான் அதை உடைத்து கொண்டு வருவேன். பாஸ்வத்தை அப்படி ஜெபம் பண்ணல. பாஸ்வத்தே அப்படி ஜெபம் பண்ணல, தீர்க்கதரிசி அப்படி பண்ணல. என்னமா ஒரு ஒரு மனுஷனை ஒரு பிசாசு அவன் கண்ட்ரோல் பண்ணி புடிச்சுன்னு பேசுவான்னு சொன்னா, மகிமை தேவன் உனக்குள்ள இறங்கி உன்னை கண்ட்ரோல் பேசப்பட்டாரா? அப்புறம் என்ன எப்படி செத்துட்டு வீட்டுக்கு வந்தா சாவுன்னு ஜெபம் பண்றேன். நான் தான் பண்ணு பாக்கலாம், நீ நானா செத்த பிரசங்கம் பண்ண வந்து உனக்கு. தீர்க்கதரிசி மக அவங்க அப்பா கிட்ட சொல்றான், நீ எதுக்கு பரலோகம்னு ஒண்ணு பேசுனியோ, அழியாமைன்னு ஒண்ணு எது பேசுனியோ, பரலோகத்துல குழந்தை இல்லைன்னு எதுக்கு பேசுன, அதான் டேடி நானு. அவருக்கே தெரியல என்ன பண்றது. ஆனா தான் அவர் தேவன் இல்லைன்னு சொல்றேன். கிறிஸ்துவ கூட்டமே பைத்தியக்கார கூட்டமே, ரெண்டாவது கத்ரா இயேசு கிறிஸ்து இல்லையா அப்படின்னா அவன் பொண்ணே அவருக்கு பிரசவம் பண்ணுது. பைத்தியக்கார கூட்டமே, மென்டல் பசங்க. உண்மைதான். இதுக்கு மேல என்ன திட்டுறது? அப்படிதான் நினைச்சிருக்காங்க எல்லாருமே. பாருங்க, சமூக தாப்பத்தை தேவன் பின்னாடி ஆசாரியல மாற போறான்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த பாவம் உள்ள மனவாட்டிய சிந்தையில கொண்டு வந்திருக்கு, திருப்பிய சிந்தைக்கு கொண்டு போற முன்னாடியே சொல்றாரு, பின்னாடி சொல்ல. இதான் நான் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்ல, எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறாரு. அல்லேலூயா. நீங்க தேவனோட வார்த்தைக்கு திரும்பி அதை கூறின விதமாக விசுவாசித்தால் தேவனை இங்கேயே காண்பீர்கள். ஹலோ மிஸ்டர், தேவனோட வார்த்தையை விசுவாசித்து அவர் கூறினதை அவிதமாக விசுவாசித்தால் நீங்கள் தேவனை இங்கேயே காண்பீர்கள். அல்லேலூயா. 211 ஏதோ எழுதி வச்சிருக்கிறேன். இந்த 211 பேரா எடுக்கலாம், என்ன சொல்றதுன்னு படிக்கலாம். கரெக்டா தான் எழுதணும். அந்த மகத்தான வெற்றி சிறப்பவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றிரவு இங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்த செய்தியோட தலைப்பு, நமது முன்னிலை திரைநீக்கப்பட்டுள்ள வல்லமுள்ள தேவன். என்ன பண்ணலாம்? நமது முன்னிலை திரைநீக்கப்பட்டுள்ள, நமக்கு மாத்திரம் தான் திரை நீக்கி காமிச்சிருக்காரு. என்ன பாருங்க, எல்லாருக்கும் அவர் திரை நீக்கி காமிக்கிறார். இந்த திரை நீக்கப்பட்டவர் யாருன்னா உன் மைண்ட் செட்டுக்கு வந்துரு. இன்னைக்கு மைண்ட் எங்க எடுத்துன்னு போவாது, இப்ப யோசிக்கல, அது மாதிரி யோசிக்காத. என்ன மட்டும் பாரு, நீ யாருன்னா நீ அதை கீழே தான் பார்த்தேன், வேற ஒன்னும் சொல்லுமா. நீ யாருன்னு சொன்னா நீ அவரோட சிந்தையில இருந்து பூமிக்கு வந்திருக்கிற புரிஞ்சுக்கோ. முதல்ல அதை திரை நீக்கி காமிச்சிருக்கிறா. நீ ஏற்கனவே உங்களுடைய இருப்பிடம் சிந்தை. நான் எங்க இருந்து வந்தனோ அங்கதான் நம்ம திரும்பி போறோம். அல்லேலூயா. புதுசான ஒரு இடத்துக்கு போல, எங்க இருந்து திரும்பி வந்தோமோ அந்த இடத்துக்கு தான் என்ன பண்றோம், திரை நீ நம்ம திரும்பி போறோம். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாருக்கும் மறைவா இருந்தது, மோசேயோட காரியம் மறைவா இருந்தது, அதை திரைநீக்கினவர் கிறிஸ்து என்று சொல்லுது கொரிந்தியர். அல்லேலூயா. அப்படியானா புதிய ஏற்பாட்டு அநேக மறைபொருள் இருக்கிறது, அநேக காரியம் திரைமறைக்கப்பட்டிருக்கிறது. அது லூக்கா 17:30 யார் அவர் வந்துக்கிறாரு விசுவாசிக்கிறானா அவனை தவிர வேற யார் அந்த காரியத்தை திரைநீக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கும் பழைய ஏற்பாட்டை கிறிஸ்து திரைநீக்கி இருப்பார் என்றால் புதிய ஏற்பாட்டையும் அதே கிறிஸ்துவானவர் தான் திரை நீக்க வேண்டும். அதனால தான் சொல்றோம், வில்லியம் பெர்னாம் ஒரு போஸ்ட்மேன். அந்த போஸ்ட்மேன் எடுத்து வந்த லெட்டர் தான் கிறிஸ்து. அந்த லெட்டரை படிச்சாதான் எனக்கு விளங்கும். ரெண்டாம் கொண்டு வந்து கொடுத்தார், ஆனா உள்ள இருக்கிற சப்ஜெக்ட் என்ன பத்தி தான் பேசுது. அது என்ன பத்தி தான் எழுதி இருக்குது. அவர் அதை பிரிக்க முடியாது, நான் தான் பிரிச்சு அதை பார்க்க முடியும். ஏன்னா ஏன் கனவு தான் எனக்கு எழுதினாரு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு எழுதின கடிதம் ஐயா. அதை கொண்டு வந்துதான் கொடுத்தாரு அவரு. உள்ள பிரிச்சு பார்த்தா நான் அவரோட சிந்தையில எழுதியிருந்தேன். அந்த லெட்டரை பிரிச்சா என்ன சொல்லுது, நாம் அவருடைய சிந்தையில எழுதுகிறோம். எங்களுக்கு சிந்தை உண்டாயிருக்கவில்லை, நாங்களே தேவனுடைய சிந்தை. விளக்கத்தின்படி நாங்களே தேவனுடைய வார்த்தை. இப்ப சொல்லு,
ஒருத்தனுக்கு மன்னிப்பு வேணும்னா மனவாட்டி மூலம் தான் மன்னிப்பு கிடைக்கும். ஹalleluya. ஒருத்தர் ரட்சிக்கப்படனா மனவாட்டி மூலம் தான் ரட்சிக்கப்படணும். அதான் காலையில இருந்து எழுந்து நான் காலையில வேலையா செட்டு பெட்ஷீட் போட்டு நைட்டானா தூங்கிட்டு என் ஆத்மாவை கத்திர சொல்லிட்டு படுத்துக்கிறோம் பிரதர். ஏன்னா நாங்க மனவாட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு கைவிட மாட்டாரு. ஆனால் தான் உழுந்து உழுந்து ஊழியம் பண்ணு வரும் காலில இருந்து. சபை அமைதியாச்சு கட்சி விட்டு வந்துட்டாரு. செய்யுங்கம்மா, நீ தான் ரட்சிப்பு கொடுக்க போற. ஒத்துக்கிறியா? நீ தான் நியாய தீர்ப்பு கொடுக்க போற. உன்னை பேசுறவளா காலி. அவ்வளவுதான், முடிஞ்சது. இன்னும் அந்த பேஜ்ல டேஞ்சரான வார்த்தை ஒரு வார்த்தை இந்த மனவாட்டி விரோதமா பேசினா நியாய தீர்ப்பு போயிடுவானா. ஒரே ஒரு வார்த்தை பேசணும். ஆனாதான் நான் சொல்றேன், எங்களை பத்தி பேசாதயா, எதுக்கியா பிரச்சனை எங்களை பத்தி பண்ற? கடிகாவத்துல ஒரு சபையா, சேத்துப்போட்டுல ஒரு மனவாட்டியா, பல்லாவரத்துல ஒரு மண்ணாங்கட்டியா நியாயா பேசினுக்கிற? ஒரு சிஸ்டர் அழகா என்ன வாட்ஸ்அப்ல கமெண்ட் கொடுத்துக்கிறாங்க, நாசிரத்துல இருந்து ஒரு நன்மை உண்டானது போல யூடியூப்ல ஒரு நன்மை உண்டாயிருக்குதான். அழகா கமெண்ட் கொடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு எங்க எடுத்து பொறுத்துச்சு பாத்தியா? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சேர்த்து போட்டுக்கு பல்லாவரத்துக்கு தான் சேரும். ஏன்னா எல்லாரும் இப்படி பண்ற பிரசங்கிய மூடி மறைச்சு வச்சிருந்தாங்க. பெரிய சண்டே நடந்திருக்கு. ஆனா புது ஆள் இல்ல, உங்களுக்கு தெரியாது, எனக்காக சண்டை போட்டுருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட் தான் புக் பண்ணுவாங்க போறதுக்கு. அப்படின்னு பிரதர் தான் கன்வென்ஷன் பேசுறவங்க தான். ஒரு காலகட்டம் வரலாம் காங்கிரீட் போட்டு மூடி இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், பரலோகத்துல ஒரு ஜேசிபி வந்து உடச்சிச்சு. அது சேர்த்து பண்ணல இவ்வளவு பெரிய உருவாகுது, பயங்கரமான ஜேசிபி. அதான் முதல்ல யூடியூப்ல வெளியே கொண்டு வந்தது. என்ன பாஸ்டர் என்ன ஜேசிபின்னு சொல்றாங்க, வேற யாரும் இல்லைங்க. அது தோண்டி எடுத்துச்சு வெளியே. என்ன அவன் மாமியாருக்கு ஒரே சந்தோஷம், கையில எழுதுறாங்க பாருங்க, புத்தகத்துல எழுதுற மாதிரி கையில எழுது. அதை விட பாத்துறேன் அபிஷேகம் பண்ணிருந்தாரு. எந்த கேப்ல தான் பாப்பான்னு தெரியல. ஏன்னா எங்க அப்பா ஆண்டவர், அவர் உலகத்தையே பாத்துக்கிறார், கொஞ்சமாவது பார்க்க மாட்டார் தாயே. அவர் உலகத்தையே பாக்குறாரு. நான் சந்திலாத கேப்ல பார்க்க மாட்டேன், கையில எழுதுறத கண்டிப்பா பார்ப்பேன். சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த மனுஷன் தான் யூடியூப்ல என்ன காட்டினாரு. எல்லாம் மூடி மறைத்திருந்தார்கள். என்ன எவ்வளவு நாள் மறைக்கிறியோ அவ்வளவு உனக்கு நஷ்டம். நான் ஒரு லைட், என்ன திரை மூடிட்டா உனக்கு வெளிச்சம் கிடைக்காது. என்ன திரை நீக்கி காமிச்சு பாரு, நீ எப்படி எவ்வளவு வெளிச்சமா வருன்னு பாரு. இது மாதிரிதான் வெளிச்சமா ஆவ. தேவனோட சிந்தையை பேசுறோம், நித்தியத்தை பேசுறோம். தேவனோட சிந்தை என்பது நித்தியம். நாமளும் நித்திய ஜீவனா இருக்கிறோம். நமக்கு மரணம் இல்லைன்றதான் இவ்வளவு நான் சாகணும்னு ஜெபம் பண்ணு. நித்திய ஜீவன் இருக்கு நான் ப்ரூவ் பண்றேன் உனக்கு. நான் சாவணும் ஜெபம் பண்ணு. நான் சத்தா நித்திய ஜீவன் இருக்கு ப்ரூவ் பண்றேன். வந்து வீட்டுல எவ்வளவு பாத்துட்டேன், லைஃப்ல பரிசுத்தவான் பேசுறதுக்கும் பாத்துட்டேன், பாவிகள் பேசுறதையும் பார்த்துட்டு தான் என்னோட மினிஸ்ட்ரி. ஓப்பனா சொல்றேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன கூப்பிட்டு சொன்னா 4 மாசம் முடியும், எவனாலும் பூமியில கீழே தள்ள முடியாது. ஒரு வண்ணாந்தரத்துல நம்புறியா? உண்மை. நான் வாயில வட சொல்ற பிரசங்கி இல்ல, வாழ்ந்து காட்டுற பிரசங்கி, ஜீவிக்கிற தேவனோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு பிரசங்கி. 4 மாசம் பூமியில உன்னை எவனாலும் கீழே தள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சிந்தையை பேசுற மைண்ட் ஆஃப் காட். we are preaching about mind of God. தேவனோட சிந்தைக்கே போறோம் நம்ம. இவர் பாடியை தான் பேசுறோம், நாங்க மைண்டுக்கே போயிட்டோம்யா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவரோட மனவாட்டின்னு சொல்றீங்களோ, நிச்சயமா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு அழியாமை என்பது இருக்கு. மரணம் என்பது எட்டர்னல் செப்பரேஷன் சொல்றாரு, நித்திய பிரிவினை. நம்மளுக்கு கிடையாது அது. மனவாட்டிக்கு ஏது மரணம்? மறித்த ஒரு செகண்ட்ல எழுந்துக்கலாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. நான் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன், நான் நீங்க தாங்க மாட்டீங்க. அது யாருகிட்ட பேசணும் அவங்க கிட்ட தான் சொல்லுவாரு. நிச்சயமா என்ன பரலோகம் பார்க்கும்போது நீங்க எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ, அது கொஞ்சம் கம்மியா தீர்க்கதரிசியை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அடுத்தது என்ன பார்த்தா நீங்களா அதுன்னு கேட்பீங்க. நீங்களா அதுன்னு கேட்பீங்க. அதுதான் அந்த மகத்தான ஒன்று. அந்த மறைவான மண்ணா, அந்த பொற்பாத்திரம் வச்சுட்ட மண்ணா, அது ஏதோ ஒண்ணு உள்ள வச்சிட்டு இருக்குது. அதுதான் இது கொப்பளிக்குது வெளியே. உள்ள இருக்கிற அந்த அழுத்தம் தான் வெளியே என்ன பண்ணுது, மகத்தான ஒன்றை வெளியே கொண்டு வந்து காட்டுது. அதனால ஆமென். விசுவாசிக்கிற அத்தனை பேருக்குள்ள அவர் இருப்பாரு. கிருபையிலே வித்தியாசம் உண்டு, ஊழியத்திலே வித்தியாசம் உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு. எல்லாரும் ஒரே அவயம்தான். ரைட்டா? கம்யூனியன்ல அவர் ரத்தத்தை குறித்தும் சரீரத்தை குறித்தும் ஜாக்கிரதையா இருக்கணும். அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அநேகர் வியாதியஸ்தரமா. எல்லாம் ஆண் என்ன வச்சுக்கிறாங்க, இவரு சரீரத்தை குறித்து ரத்தத்தை குறித்து கவனமா இருக்கணும்.
தீர்க்கதரிசி கிட்ட இப்போ சீவோடியில கேட்கறாங்க, அவரோட சரீரன் பேசுனீங்களே ஜாக்கிரதையா அது மனவாட்டியா? மனவாட்டின்ற. என்ன பண்ணலாம்? உண்மைதான். நீ எத்தனை மண்வட்டி எடுத்துன்னு போவாங்க தோண்டிட்டு வேலைக்கு ஏதாவது அப்படி இல்லைன்னு சொன்னான். ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்ப யாரை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும்? உன்னை குறித்து தான். உன்னை பேசுற எனக்கு ஐயோ கதை. உன் சரீரத்தை ஏன்னா நீ தான் இன்னைக்கு ரத்தமா இருக்கிற. ஆவினாலே மனவாட்டி அவரோட ரத்தமா இருக்கான்னு சொன்னார் தீர்க்கதரிசி. போன சண்டே பேசினேன் இங்க. ஆவினாலே மனவாட்டி அவருடைய ரத்தத்தை குறித்து சரீரத்தை குறித்து கணக்கு கொடுக்கல. யாரை பத்தி கணக்கு கொடுக்க போறாங்க? இனிமேல் யாராவது பத்தி பேசுவேன் என்ன பத்தி திட்டுவ பின்னாடி. எங்க போன எனக்கு கண்ணாடின்னு சொன்னதுக்கு முறுமுறுப்ப. நீ சேத்துப்பட்டுல இருந்து அந்த மாதிரி எல்லாம் பேசுறிய, கையில வரைந்து கூட சொல்லி காட்டி அந்த பிரசங்க அநியாயமானு பேசுவீங்க. அவ்வளவுதான் 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 அப்படி சொல்றேன் சும்மா. ஆண்டவருக்கு எதிர்த்து பேசலாம் இவங்க, ஆனா சகோதரனுக்கு விரோதமா பேசுறாங்கல்ல. செத்துருவீங்க நீங்க எல்லாம். இவ்வளவு டேஞ்சரா பேசுன்னு பாக்குறீங்களா? பைபிள்ல சமஸ்கிருதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணது அநேக நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அநேக வியாதியா இருக்கிறார் சொல்லுது. ஏன் பாத்துன்னா செத்துட்டாங்க. தேவபிதா பாடிட்டாங்கன்னு அர்த்தம். தேவபிதா பாடியாச்சு. நித்திரை எடுத்து என்ன நினைச்சுக்கிற நீ? செத்து போயிட்டாமா? உன் பாஷையில செத்து போட்டு பாஷையில செத்து போயிட்டான். அதே வியாதியா போயிட்டான். கேன்சர்ல போனானோ, டிபில போனானோ, எய்ட்ஸ்ல போன ஏதோ போயிட்டான். விடு. யார பேசி என்ன பேசி திருகேசி வந்து பில்லிபால் சொல்றாரு, உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான் அவரோட விட்னஸ. அந்த நபர் ரொம்ப முரட்டாட்டமா எங்க அப்பா கிட்ட வந்தான். அடிக்கிறதுக்கு சொன்னாரு, எல்லாம் ஒதுக்கிடுங்கன்னு சொன்னாரு, அவனை விட்டுருங்கன்னு சொன்னாரு. அவன் கிட்ட விழுந்து சுருண்டு விழுந்தான். 10 நாள் அவன் இறந்துட்டான்னு சொல்றாரு. வில்லியம் நான் முன்னாடி நின்றவர். லெட்டர் எழுத்துட்டு வந்தவருக்கு இந்த நிலைமை என்னங்க? லெட்டர் எடுத்து வந்து போஸ்ட் மார்க் முன்னாடி விழுந்தா லெட்டரை வாங்கி வச்சுக்கிறான். அவனுக்கு முன்னாடி நான் செத்து போற தப்பானே, நான் செத்து போயிருந்த மொழி வந்து நிறைய பேர் கஷ்டமா இருக்குது சகோதரா. சுருண்டு விழுந்து செத்து போயிட்டாரு ஒருத்தர், தீர்க்கதரிசிக்கு முன்னாடி பேசினவர். இப்ப தேவன் இயேசுக்குள்ள திரைமறைந்தா திரை நீக்கி அவரை காமிச்சிட்டாரு. தீர்க்கதரிசிக்குள்ள திரை மறைந்தா நாங்க திரை நீக்கி காமிச்சிட்டோம். மனவாட்டிக்குள்ள மறைஞ்சிருக்கிறார், அதை நான் தானே திரை நீக்கி காண்பிக்கணும். அதே ஆவியானவர் தான் விடுதலையா. கர்த்தரோட ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கண்ணாடியில முகமுகமா பாக்குறோம் ஒருத்தர். எது? மறுரூபத்தின் சாயல். வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், காலை கூட அதை வாஸ்து காட்டினேன். தீர்க்கதரிசி மேடைக்கு உதவ முடிக்கிற மேடைக்கு ஒருத்தர் வராரு, ஜெபம் பண்றாரு, ஒரு சேர்ல உட்கார, சேர்ல இல்ல. தீர்க்கதரிசி தேடுறாரு, இல்ல. தேவன் கூட்டு போய் காட்டுறாரு, திரைக்கு பின்னால் காட்டினா அவர் அடுத்த பரிமாணத்துல உட்காந்துக்கிறாரு. அப்ப உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஒரு சேர் இருக்குதுன்னு தெரியுமா அவனுக்கு? இந்த சேர் எங்க போனாலும் தொல்லை கொடுக்குது. இங்கேயே சேர் இருக்குது, அங்க போனாலும் சேர் இருக்குது. எங்க வந்து எனக்கு சேர்ல உட்கார்ந்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கீழே கால் வலிக்கிறதுனால சொல்றேன். கண்டிப்பா பரலோகத்துக்கு வரும்போது எனக்கு முட்டி வலி தேவனுக்கு தெரியும். என் வீட்டுல நீ போகணும்னு அந்த சேர்ல எழுதிடும் பழகுது, நித்தியத்துக்கு வா அப்படின்னு. அது கண்டிப்பா அங்க இருக்கும். அது ரோலிங் சேர், அதுக்கு ஜாலியா சுத்த. நீ வரும்போது சுத்தி சுத்தி பாப்பேன் நானு. மேல வந்தீங்கன்னா வருவல, வருவேன்னு சொல்றான் பாரு. வரும்போது சுத்தி ஆண்டவரே அந்த ரோலிங் சேர் எனக்கு வேணும், அதுல உட்காந்து நான் சுத்தி சுத்தி எல்லாரையும் பார்ப்பேன். தாவீதை பார்ப்பேன், மோசேவை பார்ப்பேன், யோபை பார்ப்பேன், எலியாவை பார்ப்பேன், பிரேனாமையும் பார்ப்பேன், எல்லாரையும் பார்ப்பேன். இங்க இருக்கிற சகோதரர் அத்தனை பேரையும் பார்ப்பேன். யார் தேவ சிந்தனை இருந்தாங்களோ அவளுக்கு மாத்திரமே தன்னை திரைநீக்கி காண்பிக்கிறார். அவிசுவாசியை அவர் திரைநீக்கி காண்பிப்பதில்லை. அவர் இங்கே இருக்கிறார் என்று, வருகிறார் என்று அல்ல, அவர் இங்கே இருக்கிறார் என்று. அல்லேலூயா. காது கேட்டுதா மோசே? என்ன கேட்டுதா மோசே? ஒரு நிமிஷம் மட்டும். இப்ப இவ்வளவு நேரம் கேட்டல, அது உட்காந்து சொல்லி என்ன கேட்டேன்? உட்காந்து சொல்லி தண்ணி குடிச்சிட. தண்ணி காட்டுறீங்களா? எனக்கு தான் இல்ல, சொல்லு. ஒரே நிமிஷம் சொல்லு. காலைல கேட்டேன். ஆமா பேசுறது அப்படி திரும்பி ரிப்பீட் பண்ணு. உட்காந்து சொல்லு. அதை பார்க்க கூடாதுப்பா. நீ பாத்தீங்கன்னா இல்ல மனவாட்டி தான் இன்னைக்கு அந்த புதிய காரியமானது. பவுல் வந்து எப்ப சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவ சிந்தைகள் கொண்டாயிருக்குதுன்னு அப்படின்னு கேட்டாரு. ஆனா இப்பதான் அந்த சிந்தையே மனவாட்டி தான்ன்றது செய்தி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எலியாவுக்கு எப்படி இருந்தது? ஒரே ஒரு ஆவி தான். ஆனா இன்னைக்கு மனவாட்டி ரெட்டத்தனையான சபை கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஜபத்து கேட்டு அடுத்தது மரித்தவனை பத்தி ஒரு காதை சொல்லுவேன். சொன்ன என் சாவுக்காக ஜெபம் பண்ண சொல்லிக்கிறேன்னு அவன் ஜபத்து பண்ணி வாழ்க்கை பேசணும். நான் மட்டும் தான் என் சாவுக்கு ஜெபம் பண்ண சொல்றேன். சொல்லு. நாங்க தான் மரித்தவரை பிசாசு தான் வந்து
திருப்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணு, வீடு வர மரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணு பார்த்து அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள்? இப்போ அது தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆமா ஓடி போயிருந்தது. இப்போ ஏன்னா இப்பதான் தெரிஞ்சது இல்ல நம்ம நேசித்துவங்க பரிசுத்தவானும் கண்டிப்பா வருவாங்க. ஓ இந்த பிரசங்கத்தை நான் பண்ணாத செத்துட்டு நான் வந்தாலும் ஏசி நான் வந்து ஓடி போயிட்டு ஜெபம் பண்ணிருப்பேன். ஆமா கேட்டீங்க எல்லாரும்? இல்ல உண்மைதாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கலன்னா நான் செத்துட்டு வந்தா ஏசி நான் வந்து ஓடி பிசாசு ஜெபம் பண்ணிருப்பாராம். ஆமா உண்மைதான். ஏன்னா எங்களோட பரலோகத்துல இருப்பாங்க இங்க. எஸ் எஸ் ஆமென் எஸ் ஹalleluya. இந்த செய்தியில சொல்றாரு அவர் எல்லாரும் கீழே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பட்டி காத்துறதுக்கெல்லாம் நேரம் பத்தாது. என்னைக்கெல்லாம் நீங்க கொடுக்குற டைம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ நான் சொல்ல ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்களா? சாவட்டுக்கு பயப்படுறியா? இனிமேட்டு இந்த நிமிஷம் பயப்படக்கூடாது. ஆமா ஒரு நாள் எனக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வா. உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, நான் செஞ்சு வைக்கிறேன். நீ வந்து சொல்லு பிரதர் நான் வந்துட்டேன், ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டா கேளு, நீ பூமிக்கு வந்தா சாப்பிடுவேன் கண்டிப்பா. ஆமா நீ சாப்பிடுவேன், நீ கேளு நான் வாங்கி வச்சுருவேன். திருப்பி அம்மா எங்க இருக்கு நான் கூட பயப்பட மாட்டேன், வேதத்தை வச்சுன்னு சொல்றேன். பயப்படவே மாட்டேன். உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன் வீட்டுல. ஸ்டீல் தட்டு வெட்டணுமா பிளேட் தட்டு வெட்டணுமா இல்ல இலை வாங்கணுமா அது கூட சொல்லணும். நீ அதுல சாப்பாடு நீ சாப்பிட்டு போயிட்டு வாங்க என்று சொல்லிட்டு போகணும். அடுத்து எங்க போறேன்னு கேட்பேன். அவன் போன் பண்ணி சொல்லுவான் ஆமா சொல்றான் பயப்படாதீங்கன்ட்டு. வேற ஒண்ணு உண்மைதாங்க. உங்களுக்கு வர்ண பயமே போயிடணும். இதோட சாபத்து ரெடியா இருக்கிறீங்களா? வெரி குட். எத்தனை பேர் மதிக்கிறதுக்கு தயாரிக்கிறேன் கை தூக்குங்க. நான் உனக்கு பல்லவத்தோட கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன் கை தூக்குற? எத்தனை பேர் மதிக்கிறது கை தூக்கும்பா. டேய் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற கை தூக்குடா. இந்த மாதிரி ரெட்டு கையில தூக்குறாங்க பாரு. எல்லாம் ரெடியா இருக்கிறாங்களா? ஏன்னா மரணம் இல்லை சகோதரர்களே. இவ்வளவு மகத்தான செய்தியை கொண்டு வந்து கொடுத்து இவ்வளவு தைரியப்படுத்துறாரு. சாவகட்டி போயிடாத. டாக்டர் வந்து மெடிக்கல் ஷாப் போன அடிக்கடி கோல்டு ஹாஸ்பிட்டல் வரீங்க டேப்லெட்டா வாங்கி போறீங்க. டாக்டர் கேட்டாங்க நீ கொடுக்குற டேப்லெட் எது எனக்கு வேலை செய்யலன்னு சொன்னேன். என்கிட்ட வாங்கி ஆமாங்க சும்மா வாங்கி போற மாத்திரைய இதை எவ்வளவு நம்புறது? டேவிட் மெடிக்கல் ரீதியா பேசினேன். அதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்குற மாத்திரை எனக்கு வேலை செய்யலன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணலாம்? உண்மைதானே? அப்படின்னா நான் என் பாடி ரெடி ஆயிடுச்சு எதுக்கு? மரணத்துக்கு. அல்லேலூயா. நாம் ஆவியிலே அவரோட ரத்தமா இருக்கிறோம். சமயம் எடுக்க போறீங்க. நீங்க தான் ஒரு ரத்தம். தயவு செஞ்சு நீங்க எந்த சகோதரமான விரோதம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. இனிமேட்டு எந்த சகோதரன் விரோதமா பேசினாலும் ஐயோ ஒருவேளை நான் மனவாட்டியா இருந்தா என்னால அந்த சகோதரன் மாதிரி பேசினா அவன் நரகத்துக்கு போயிடுவானேன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கணும். நீ என்ன சிருஷ்டிக்கு போற சொல்லு. ஆமா டக்குன்னு சொல்லு. டக்கு நீ கொண்டாட்டி சிருஷ்டிப்பா, நீ வீட்டுக்கார சிருஷ்டி. நீங்க எல்லாம் மருமகளை சிருஷ்டிங்க எல்லாருமே. நான் எனக்கு ஒரு மருமகனை டெய்லி சிருஷ்டிக்கிறேன். ஆண்டவரே டெய்லி ஜாப் பண்றது மறுபடியும் பிறந்த கணவன் கூட என் பொண்ணுக்கு அவன் ஊழியக்காரனா இருக்கணும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரணும். இப்படிப்பட்ட ஒரு மனவளை டெய்லி சிருஷ்டிப்ப நடத்தினுக்கிறேன். வாயில சொன்னா சிருஷ்டிப்பு நடக்கும். வாயில சொன்னா சிருஷ்டிப்பு நடக்கும். உருவாக்கவும் மனவாளனை உருவாக்கவும் மனவாட்டிய உருவாக்கவும் குழந்தைய ஸ்ரீதர் உருவாக்கவும் குழந்தைய முழு உலகத்தை படைக்க முன்னா ஒரு குழந்தைய உருவாக்க முடியாது. ஆதியில தேவனுடைய சிந்தையில இருந்தது மனவாட்டிய பூன் ஊதிதான் சிருஷ்டிக்க நினைச்சா பூன் ஊதினா என்ன உண்டாயிருக்குமா? தப்பாதான் நடந்துச்சு காரியம். நீ ஊதிப்பாரு குழந்தை வரும். ஊதிப்பாரு நடந்த காரியமா இது? ஏற்கனவே நடந்த காரியம். இதுதான் தேவனுடைய சிந்தையில ஊதிதான் சிருஷ்டிக்க எதை தாறுமாறாக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தை கொடுத்த வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான என்னை தம்மில் சேர்க்க. வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான என்னை தம்மில் சேர்க்க. மரண பயம் இனி எனக்கில்லையே, அழியாமையை நான் தரித்திருக்கேனே. மரண பயம் இனி எனக்கில்லையே, அழியாமையை நான் தரித்திட்டேனே. சரீரம் என் சுதந்திரம் காலம் தோன்றித்ததார். பாடுங்க. என் சுதந்திரம்
யுபிலிய காலம் தோன்றித்ததார் வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்தார் சிறந்த ஏழு முத்திரையை கையில் ஏந்தி பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்தார் சிறந்த ஏழு முத்திரை நூலை கையில் ஏந்தி அக்கினி கண்கள் இடி முழக்க சத்தம் வானவில் மேகம் தோன்ற வந்தார் அக்கினி கம்பம் இடி முழக்க சத்தம் வானவில் மேகம் தோன்ற வந்தார் வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார் மாம்சமான என்னை தம்மில் சேர்த்த மனுஷகுமாரனின் நாட்கள் ஒன்றே சீஷர்கள் காண வாஞ்சித்தனரே மனுஷகுமாரனின் நாட்கள் ஒன்றே சீஷர்கள் காண வாஞ்சித்தனரே அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாளில் கிருபை செய்தார் அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாளில் காண திருப்பி பாடுறதுக்கு முன்னாடி சீஷர்கள் நம்ம வாங்கிக்கிற நாளை காண ஆசைப்பட்டாங்க பட் தே கான்ட் see. அவள் ஆசைப்பட்டாங்க சீஷர்களுக்கு கூட என்ன பண்ண அவரு அதை கொடுக்கல எவ்வளவு பெரிய ஸ்லாகியத்தை உங்களுக்கு நம்ம எதுவுமே செய்யல திருப்பி பாடுவோமா மனுஷகுமாரனின் நாட்களில் ஒன்றே சீஷர்கள் காண வாஞ்சித்தனரே மனுஷகுமாரனின் நாட்களில் ஒன்றே சீஷர்கள் காண வாஞ்சித்தனரே அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாட்களில் கிருபை செய்தார் அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாளில் கிருபை செய்தார் வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார் மாம்சமான என்னை தம்மில் சேர்க்க மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார் மணவாட்டியை தம்மில் ஒன்றாகினார் மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார் மணவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார் இக்கட்டுக்கெல்லாம் தப்பியே அக்கரையேசும் சேர்ந்திடுவோம் இக்கட்டுக்கெல்லாம் தப்பியே அக்கரை தேசம் சேர்ந்திடுவோம் வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வார்த்தை கொடுத்த சகோதரி தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. பொதுவாகவே மத்தியில் ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன இருக்குன்னா, ஒரு மனுஷனா இருக்கிறதுனால நமக்கு ஒரு விஷயம் புரியலன்னா, நமக்கு ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லி அது புரியலன்னு வச்சுங்களேன், நம்ம அதுக்கு உடனே என்ன சொல்லிடுவோம்னா, யாருமே தெரியல பிரதர் சொல்லுங்க பிரதர்ன்னு கேட்கறதுக்கு ரொம்ப குறைவான ஜனங்கள் தான் இருக்கிறோம். இல்லையா, எனக்கு தெரியல பிரதர் எனக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்கறது இந்த நாட்கள் அப்படி கேட்கறதுக்கு கூட அது கூச்சமாகவும் ஒரு என்ன சொல்றதுன்னா, அது தப்பா எடுத்துப்பாங்களா, நம்மளுக்கு தெரியல நம்ம எப்படி சொல்ல முடியும், இத்தனை வருஷமா நம்ம சபைக்கு போறோம், இத்தனை வருஷமா செய்தியில் இருக்கிறோம், நம்ம விஷயம் எப்படி நம்ம இதை போய் தெரியலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இது இயேசு கிறிஸ்து காலத்துல இப்படி இருந்தது. உடனே ஊழியத்துக்கு இயேசு கிறிஸ்து செய்யும் போது அன்றைக்கு இருந்த பரிசேய சதீசர்கள் 47, 70, 80 வயசுள்ள பரிசேயர்கள்லாம் நேத்து வந்த பையன் சொல்ற உபதேசத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, நீ சொல்லுப்பா ஏதோ ஒண்ணு சொல்ல வர, அது வேதத்தின் அடிப்படையில தான் ஏத்துக்கிறப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இல்லை. அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கும் சேம் அதே தான். இன்னைக்கு இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிற அநேக ஊழியக்காரங்களும் சரி பிலீவர்ஸ்களும் சரி ஒரு காரியத்தை நாம் சொல்லும் போது
யாருமே வந்து செய்தியில ஆரம்பத்துல இருந்து யாருமே வந்து பெற்றுக்கொண்டுலாம் வரல. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு வளர்ச்சி ஒண்ணு இருக்குது. ஆரம்பத்துல என்ன செய்தி கேட்டு நம்ம உள்ள வந்தோம்? ஒன்காடு, ஞானஸ்தானம், தீர்க்கதரிசி, இதை கேட்டுதான் நம்ம உள்ள வந்தோம். பட் அதுதான் பவுல் சொல்றது போல அதே அஸ்திபாரத்தை நாம் மீண்டும் போடாமல் கைகளை வைத்துதான் ஞானஸ்தானம், அந்த அஸ்திபாரத்தை திரும்ப அவர் காலத்துல அதை சொல்றாரு. சோ இந்த செய்தியின் காலத்துல கூட நாம் இந்த செய்தி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்தி கேட்டோம்? ஒன்காடு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம், வில்லியம் மரியம் நடந்த 7வது தூதன் கேட்டோம். பட் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது பாருங்க, தேவன் நம்மள அதே இடத்துல வைக்காதபடிக்கு நம்மள அடுத்த கட்டத்துக்கு தேவன் நம்மள கொண்டு போறார். அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு பேதுரு மாத்திரம் தேவன் கொடுக்காதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறார். உண்மைங்களா? அதே போலதான் இன்றைக்கும் இந்த மகத்தான இந்த செய்தி என்பது பாருங்க, 3 யுகங்கள் இருக்கிறது. பிதாவின் யுகம், குமாரன் யுகம், பரிசுத்தாவின் யுகம். பிதாவுடைய யுகத்துல 2000 வருஷங்கள் காலங்கள் போயிடுச்சு. குமாரன் யுகத்துல 2000 வருஷங்கள். குமாரன் மோசேக்கு அப்புறம், நோவாக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறக்க போறாருன்றது 2000 வருஷம் அந்த காலங்கள் போயிடுச்சு. ஆனால் இந்த பரிசுத்தாவின் காலத்துல வரும்போது பாருங்க, இன்றைக்கு 3 காரியம் தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய ஆதாம், அவரோட மனைவி ஏவாள். இதேதான் சேம். அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா, அருமையான ஒரு காரியம். இந்த பிதாவாகிய தேவனுக்கு ஒரு 2000 காலங்கள் எடுத்தது போல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2000 காலங்கள் எடுத்தது போல, இந்த பரிசுத்தாவியாக இந்த மனவாட்டிக்கு இந்த 2000 வருடங்களை எடுத்து இயேசு கிறிஸ்து திரைநீக்கி காட்டுறதுக்கு 2000 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு மனவாட்டியை திரைநீக்கி காட்டுவதற்கு ஏங்க இயேசு கிறிஸ்து வந்து அவரை முழுசா திரைநீக்கி காட்டினது 2000 வருஷம் முடிவுல தான். அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் சொல்றாரு. யெகோவா தேவனை திரைநீக்கி காண்பித்தது இயேசு கிறிஸ்து வந்த கடைசி நேரத்துல தான். ஆமென் சொல்லுங்க. வேதத்துல இருந்து, ஆதியாகமத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வர கடைசி பிதாவுடைய தேவனாகிய ஊழியம் முடியும் போதுதான் அவர் தான் வந்து காட்சியை காட்டுறாரு. இந்த யெகோவா தேவன் தான் நான் காட்டுறாரு. அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பவுல் காலத்துல ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற காலத்துல தான் இந்த இயேசு தான் குமாரனாகிய பிதாவாகிய தேவனா வந்திருக்கிறார்ன்றத இந்த கடைசி காலத்துல தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துச்சு. அல்லேலூயா. அப்ப மனவாட்டியை வெளிப்படுத்தக்கூடியது எப்போ நடக்கணும்? அது இன்னும் 2000 வருஷம் நடக்கணுமா? இல்லையே, 6000 வருஷம் முடிஞ்சிச்சே. அப்ப இந்த கடைசி காலத்துல தேவன் மனவாட்டியை திரை நீக்கி காண்பித்தார். ஒரு அருமையான செய்தி பார்த்தீங்களா? இன்னைக்கு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து மிகைப்படுத்தி பேசுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உன்னையும் மிகைப்படுத்தி பேசுறாங்க. எல்லாரும் யாரை மிகைப்படுத்தி பேசுறாங்க? இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்து கனத்தை உண்டாகட்டும். ஆனா அவர் அங்கிருந்து சொல்வாரு, அந்த மனமும் அந்த கனமும் அந்த மரியாதையும் உனக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். அதனாலதான் என்னோட கூட நான் பக்கத்துல உட்கார வைப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல உட்கார வைப்பன்றது அது அந்த ஸ்தானத்தோட அர்த்தம் நீங்க புரிஞ்சுதா? அவருக்கு சமமா, அவருக்கு சமமா நம்மள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிக இந்த கடைசி கால செய்தியில் பேசுறாங்க. ஆனா மனவாட்டிக்காகத்தான் இந்த வில்லியம் மரியம் பிரணாம் வந்தார் என்றது எவ்வளவு ஒரு இயேசு கிறிஸ்துக்காக வரலையா? யாருக்காக வந்தாரா? மனவாட்டியை திரைநீக்கி காண்பிக்க வந்திருக்கிறார். தேவன் திரைநீக்குதல் என்ற செய்தி தலைப்பு இயேசு கிறிஸ்து தான் தேவன்றது பவுலே சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து தான் தேவனு பவுல் சொன்னாரா இல்லையா? அப்ப பிரணாம் வந்து ஏன் இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லணும்? அப்ப தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் யாருக்குள்ள யார் தான் தேவன் சொல்ல வந்தாரு? மனவாட்டிக்குள்ளதான் தேவன் இருக்கிறார் திரைநீக்கி காண்பித்தார். இன்னைக்கு மனவாட்டி தான் முழு காரியமே. இன்னைக்கு நம்மள பத்தி பேசதான் இந்த போஸ்ட்மேன் அருமையா சொன்னார் பாருங்க. போஸ்ட்மேன் எதுக்காக வந்தாரு? லெட்டர் கொடுக்க வந்தாரு. ஆனா அதுலயும் அவர் பேரு தான் இருக்குது. அந்த போஸ்ட்மேன் கிட்ட கொண்டு வந்த லெட்டர்லயும் அவர் பேரு தான் இருக்குது. அவருக்கே சிலதெல்லாம் புரியல. அதுதான் எழுதி வச்சிட்டாரு. அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு அப்படியே எழுதி வச்சிட்டாரு. எனக்கே நான் என்ன பேசுறேன்னு தெரியவில்லை, வேற ஒரு வருகிறார், இதெல்லாம் அவர் எழுதி வச்சிட்டாரு. ஆனா ஆவியானவரே வேற ஒருத்தர் வருது, நாங்க பிரணாம பிக்ஸ் பண்ணல, பில்லி பால பிக்ஸ் பண்ணல, ஜோசப் பிரணாம பிக்ஸ் பண்ணல, அது நான் தான் பிக்ஸ் பண்றோம்.
அல்லேலூயா. போஸ்ட்மேன் கொண்டு வந்ததே, எப்பா உன் புருஷன் வந்து இப்படி பேசுறாரு, உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி சொல்ல சொல்றாருன்னும் போது இதெல்லாம் எழுதும் போது எனக்கு தானே புரியல தவிர நான் ஜோசப் நான் பொறுத்ததுக்கு எனக்கு தெரியல, நான் பில்லி பாலுக்கு பொறுத்ததுக்கு எனக்கு தெரியல. என் புருஷன் எனக்கு தான் எழுதிக்கிறான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, இன்றைக்கு தேவனை பார்க்க வேண்டும் என்றால் என்ன பார்த்தாதான் போகும், உண்மையை நீ பார்த்தாதான் போகும். ஆனா நாம யாருன்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கல. புரியுதுங்களா? அதான் இயேசு சொன்னாரு பாருங்க, அருமையா சொன்னாரு, நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இப்ப நீங்க தாங்க மாட்டீங்கப்பான்னு. இதே வார்த்தையை தீரசி வில்லியம் மரியம் பிரணாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது அப்படின்றாரு. காரணம் என்ன? இது வார்த்தையில் சொல்லி புரிவதில்லை, இது விசுவாசித்து இது உனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயமா இருக்கு. எவ்வளவு அருமையா நோவா காலத்துல அல்லேலூயான்ற வார்த்தை சொல்லும்போது எல்லா மிருக ஜீவனும் பேழைக்குள்ள வந்தது. ஒன்னொன்னு கிட்டயா போயிட்டு கொசுவே உள்ளவா, ஒட்டகமே உள்ளவா, யானையே உள்ளவான்னு சொல்லல, அதுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு, அதுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லிச்சு, நம்ம உள்ள போகணும். இப்போ என்னோட டைம் வந்துச்சு, நான் பேழைக்குள்ள போகணும்னு அந்த உள்ளுணர்வு சொல்லிச்சு. இத பிரசங்கத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, இது கோட்ஸ் எல்லாம் காட்டி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தேவன் என்ன வச்சிருக்காரு? மறைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும். அதனாலதான் இது பேர் என்னது? வெளிப்பாடு. அப்ப முத்திரைகளின் வெளிப்பாடுன்னா என்ன அர்த்தம்? வெளிப்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அதுதாங்க செய்தியோட தலைப்பிலேயே எல்லாமே இருக்குதுங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவன் திரை நீக்கப்படுதல் இருந்தாரு, ஆனா தீரசியா தேவன் திரை நீக்கப்படுதல் செய்தி தலைப்பு கொடுக்கிறாரு. யோசிச்சுமா? அப்போது காவலில் ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு, ஆனா தீரசி தலைப்பு நான் வைக்கிறாரு இப்போது காவலில் ஆத்துமாக்கள். என்ன நம்ம புரியுது அப்ப நம்மளுக்கு? அப்போ உன்னோட இயேசு கிறிஸ்துவோட முழு ஊழியமே இன்றைக்கு உனக்குள்ளா எனக்குள்ளா. மணவாட்டியின் முதல் பலன் ரொம்ப அருமையான காரியம். மணவாட்டியின் முதல் பலன் யாரு? வில்லியம் மரியம் பிரணாம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் நம்ம பிரசங்கத்துக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரு டேவிட்லாம் வந்து பிரணாம் கிறிஸ்துன்ற பிரணாம் கிறிஸ்து உபதேசம், பிரணாம் கிறிஸ்து உபதேசம். சரி வச்சுக்கோ. இப்ப நான் கேக்குறேன், இப்ப நீ பிரணாம கிறிஸ்து நாங்க உபதேசம் பண்றோம், சரி ஓகே இருக்கட்டும். அப்ப நீ எப்ப கிறிஸ்துவ உபதேசம் பண்ண போற? உன்னை எப்ப நீ கிறிஸ்துவ பார்க்க போற? அவரு நினைக்கிறாரு உன்னை குட்டி மேசியா என்று பார்க்கிறேன்னு அவரு சொல்றாரு. ஆனா நீ நானே என்ன பண்றோம்? இன்னும் பிரணாமையே கிறிஸ்துவா பார்த்துனுக்குறோம். ஆனா பிரணாம் சொல்லுவாரு, அவர் உங்களை கிறிஸ்துவா பார்க்கணும்னு இறங்கி வந்திருக்கிறாரு. யார கிறிஸ்துவா பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? அதாவது நம்ம குற்ற உணர்வே நம்மள தீர்மானிக்குது. ஐயா அந்த ஸ்தானத்துக்குலாம் நம்ம தகுதி இல்லப்பா, அந்த ஸ்தானத்தை அவரே பார்க்கல, நீ நானே ஏன் பார்த்துருக்கிறோம்? ராபோஜன வேலையில நீ உனக்குள்ளதான் கிறிஸ்து இருக்கிறான்ற அந்த நிச்சயம் உனக்கு இல்ல. காரணம் என்னன்னா உன் குற்றுணர்வே சொல்லுது. உன் குற்றுணர்வே, ஐயோ நான் கிறிஸ்துவா, நான் கிறிஸ்துவ, நான் தேவனை பிரதிபலிக்கிறேனா, என் தகசு தோலுக்குள்ள அவருக்கு செக்கினா மகிமை இருக்குதா? எனக்கே அந்த நிச்சயம் இல்ல. அதனாலதான் என் பிரசங்கம் அப்படி வர மாட்டேங்குது. அந்த நிச்சயம் நம்மளுக்கு இல்லாதனாலதான் அந்த நிச்சயம் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை மிகைப்படுத்தி பேசுறியோ, இந்த வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற மகத்தான தீர்க்கதரிசி மணவாட்டியை மிகைப்படுத்தி பேசுகிறார். ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு எழுதிட்டு வான்னு சொல்லி இல்ல ஹோம்வொர்க்ல இன்னொன்னு அசைன்மெண்டா, அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? மணவாட்டி திறனைக்கு காட்டணும். நம்ம கொடுக்கப்பட்ட என்ன இன்னைக்கு கடைசி கால செய்யல, இயேசு கிறிஸ்துவே மிகப்படுத்தி பேசுகிறாங்க. அவரே தள்ள கழிச்சு உட்காந்துருவாரு. நம்ம ஒண்ணு சொன்னா இவனுங்க ஒண்ணு பிரசங்கம் பண்ணுகிறானுங்க, நம்ம ஒண்ணு இவனுங்களை மிகப்படுத்தி பேசலாம்னு பார்த்தா என்னையே மிகப்படுத்தி பேசுகிறாடே. நீங்க என்ன மிகப்படுத்தி பேசுறதுல என்னடா இருக்குது? உங்களை தானே நான் மிகப்படுத்தி பேச வந்திருக்கிறேன். ஏங்க தேவனை மிகைப்படுத்தி பேசுறதுக்கு அவர் சூரியன் நட்சத்திரம் இருந்ததோ கடல்ல இருந்தோ எல்லாத்தையும் சர்வ சிருஷ்டில இருந்து பேசியிருப்பாரு. அவர் மிகைப்படுத்துறதுக்கு அவர் உன்னையும் என்னையும் அவர் மிகைப்படுத்தி பேசணும்னு தான் அவர் வந்திருக்கிறார். சாதாரண நபர் இல்லைங்க நம்ம. அல்லேலூயா. நம்ம சாதாரண நபர்களா? சாதாரண நபர் இல்லம்மா. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படலாம், 5000 10,000 வேலை செஞ்சு கஷ்டப்படலாம், அது செப்பரேட், அதை விட்டுருங்க. பட் why cry? Speak. முறையிடுறது என்ன? நீ சொல். இதை ஏன் தீரசி தலைப்பா வைக்கணும்? அவரோட தலைப்பெல்லாம் எடுத்து பாருங்க, முழுக்க முழுக்க அது இயேசு கிறிஸ்துவே
மனவாட்டிக்குள்ள இருந்து வெளிப்படுகிற காரியம். அல்லேலூயா. உண்மையாகவே இப்படிப்பட்ட காரியங்களை, இந்த உயிர்த்தெழுதல் காரியங்களை குறித்து பேசும்போது நான் என்ன கேட்கிறேன்னா, முடிச்சிடலாம். உயிர்த்தெழுதல் செய்தி வந்த பிறகு உயிர்த்தெழுதல் நடக்குமா, இல்ல உயிர்த்தெழுதல் செய்தி போய் கொண்டிருக்கும் போதே உயிர்த்தெழுதல் நடக்குமா? சொல்லுங்களேன். யா சோரா சமையல் செஞ்சு முடிச்ச உடனே வாசனை வருமா, செய்யும் போதே வாசனை வருமா? அப்போ உயிர்த்தெழுதல் செய்தி தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் பிரசங்கம் போதே உயிர்த்தெழுதல் நடக்குமா? உயிர்த்தெழுதல் செய்தி உயிர்த்தெழுதல் நடக்குமா, இல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சு 1000 500 100 200 வருஷத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் நடக்குமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொல்றார், நானே உயிர்த்தெழுதல்னாரு. ஆனா வில்லியம் மரி பிரணாம் உயிர்த்தெழுதல் செய்தியை பேசிட்டு போய் 60 70 வருஷம் கழிச்சு உயிர்த்தெழுதல் நடக்குமா? எப்படி இது? ஐயா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே லாசரு உயிர்த்தெழுந்து வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே லாசரு பாதாளத்துல இருந்து லாசரு பேசினானா இல்லையா? பேசினானா இல்லையா? பாதாளத்துல இருந்தா ஐஸ்வர்யவான் பாதாளத்துல பேசினானா இல்லையா? இது இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு உயிரோட இருக்கும் போதா? அப்ப மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும் போதே வந்து பேசும்போது, அப்ப தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் 1965 எல்லா உயிர்த்தெழுதல் செய்தி பேசும்போது, அப்புறம் எப்படி மரித்தவர்கள் செய்திக்கு அப்புறம் 60 வருஷம் கழிச்சு வருவாங்களா, இல்ல பிரசங்கம் பண்ணும்போதே வந்து நிப்பாங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் மக்களை தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சிச்சுன்னு டேவிட் பிரசங்கம் பண்ணுகிறாரு, ராப்சர் நடந்து முடிஞ்சிச்சுன்னு பிரசங்கம் பண்ணுகிறாரு, வேற ஒரு பரிமாணத்துல இருக்கிற பிரசங்கம் பண்ணுகிறாரு. ஏன்பா அவர் பிரசங்கம் பண்ணலன்னா நாங்க ஏன் போய் சொல்ற போறோம்? அவர் பாஸ்வத்தை அடையாளம் காட்டுறாரு, சொன்னார் தன்னோட மனைவி அடையாளம் காட்டும் போது அவர் சொல்லும் போது, அப்ப நான் இதை எடுத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அதனாலதான் சொன்னாரு, உயிர்த்தெழுதல் செய்தி ஏன் உனக்கு புரியலன்னா நீ செத்தா உனக்கு புரியும். புரியுதுங்களா? அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு ஸ்கிரிப்சர்ல நம்மள வந்து இந்த குறுக்கி ஒரு அடக்கி நம்மள வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன்னா இவங்களுக்கு அது புரியாதனால நீ தவறான டாக்டர். ஐயா இல்ல கரெக்டா? எனக்கு அது புரியலப்பா, அதனால ஏன் சொல்ல தப்புன்ற. ஏன்னா அது எனக்கு தேவன் வெளிப்படுத்தல. எனக்கு எப்ப வெளிப்படுத்தாரோ அப்பதான் நான் ஒத்துப்பேன். அப்ப செத்தன நீங்க எனக்கு எப்ப வெளிப்படுத்துறாரோ அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். தேவன் எங்க வந்திருக்கிறார், எனக்கு எப்ப வெளிப்படுத்துறாரோ அந்த கோர்ஸ் நான் படிக்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டேன். ஏன்னா ஆரம்பத்துல நம்பாதவன் கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டான். நேற்று போன வாரத்துல ஒரு பிரசங்கம் பண்ணேன், இயேசு கிறிஸ்துன்ற ஒரு வார்த்தை கேட்காதவன் செத்தா பரலோகத்துக்கு வருவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுன்ற வார்த்தை வாழ்க்கையிலே கேட்காதவன் செத்தானா ஜட்ஜ்மெண்டே கிடையாது அவனுக்கு, தெரியுமா? அப்போ உயிர்த்தெழுதலே செய்தியை நீ கேட்டுட்டு அது நீ விசுவாசிக்கலனா நீ மரிச்சு அப்படி விசுவாசத்துல உயிரோட வருவ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி, உயிர்த்தெழுதல் கொண்டு வந்த செய்தி நீ பிலீவ் பண்ணாம உயிரோட இருக்கும் போதே பிலீவ் பண்ணலனா நீ செத்தா எப்படி உயிர்த்தெழுதல் வருவ? அதுதான் இந்த செய்தி. ராப்சர் எனக்காக இருக்குது, நான் ராப்சர்ல மறுரூபம் ஆகி இருக்கிறேன்ற பிலீவ் உயிரோட இருக்கும் போதே இல்லனா நீ செத்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த மறுரூப சரீரத்துல வருவ? புரியுதா? உயிரோட இருக்கும்போது எல்லாத்தையும் பேசிடு, உயிரோட இருக்கும்போது எல்லாத்தையும் விசுவாசிரு. ஐயா புரியுதா? ஐயா இப்ப உயிர்த்தெழுதல் செய்தி உயிர்த்தெழுதல் நடக்கலன்னு சொன்னா அப்ப வில்லியம் மரி பிரணாம் எதுக்கு உயிர்த்தெழுதல் செய்தியை பேசணும்? அப்ப உயிர்த்தெழுதல் செய்தி வில்லியம் மரி பிரணாம் பேசலையா? ஐயா சொல்லுங்க. ஐயா பேசினாரா இல்லையா? அப்ப பேசும்போது உயிர்த்தெழுதல் நடந்திருக்குமா நடந்திருக்காதா? நடந்திருக்காதா? அப்ப இந்த உயிர்த்தெழுதல் செய்தி வில்லியம் மரி பிரணாம் கூட மனுஷகுமார பேசினார்ன்ற பிலீவ் நீ இல்ல, நீ வைக்கலனா நீ மரிச்சதுக்கு அப்புறம் எப்படி நீ உயிர்த்தெழுதல் வருவ? இந்த மாம்ச திரையில் இருக்கும் போதே எல்லாத்தையும் பிலீவ் பண்ணிடு. உனக்கு புரியுதோ இல்லையோ ஐ பிலீவ் சொல்லிடு. அபாண்டமா மொனவா இந்த டாக்டரின் டேவிட் இந்த டாக்டரின் சொல்லி சாபத்தை வாங்கி கட்டிக்காத. ஏன்னா இவ்வளோ ரகசியத்தை மனவாட்டி தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும்னு தான் இத்தனை நாட்கள் தேவனே காத்து சொன்னார் பாரு. 12 சீஷர்கள் எது காத்திருந்தாங்க? நம்ம இல்லாமல் ஒரு பூரணமாக முடியாது. இப்படிப்பட்ட ரகசியங்களை பெற்றுக்கொள்ளணும் தான் காத்திருந்தாங்க. நீ நானும் வருத்துனா நீ நானும் சரீரத்துல வருத்து இல்ல, அந்த விசுவாசத்துல வருத்து. நாம் உயிர்த்தெழுதல் செய்தில தான் இருக்கிறோன்ற விசுவாசத்துல வருத்து. நாம் வேறொரு பரிமாணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசத்துல வருத்து. இனி கிறிஸ்து மனவாட்டிக்குள்ள இருக்கிறார் என்று அந்த விசுவாசத்துல வருத்துக்கு, அதுல வருத்துக்காக தான் சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மெய்யாகவே இப்படிப்பட்ட சகோதரி தேவன் நம்மளுக்கு கொடுத்து பாருங்க, எளிமையான தேவன் எளிமையான ஜனங்களை தான் பேசுவார்.
அல்லேலூயா. ஃப்ளைட்டை வச்சு கூப்பிடல, சாதாரண ஆட்டோ வச்சு தான் கூப்பிடுறோம் அவரை. உண்மைங்களா? அல்லேலூயா. ஏங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தேவனை பத்தி பேசிட்டு இருந்த நாம இப்ப முழுக்க முழுக்க நம்மளை குறிச்சே பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் தேவன் சந்தோஷப்படுவார். அவரை குறிச்சு பேசதான்ப்பா நான் பிரணாமே அனுப்பிச்சேன், நீங்க இன்னும் என்ன குறிச்சே பேசுகிறீங்களா, என்னப்பா நீங்க அப்படின்வாரு. ஏன்னா தலையை குறிச்சு பேசினா சரீரத்தை குறிச்சு பேசிதானே ஆகும். சரீரத்தை மட்டும் குறிச்சு பேசி தலையை மட்டும் குறிச்சு என்ன பிரயோஜனம் பேசி? சரீரத்தை முழுசா வந்ததுன்னா ஒரு முழுமை அடையும். வார்த்தையின் முழுமை யாரு? தலைய பேசும்போது மனவாட்டியும் பேச வேண்டியதா இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்லாகித தேவன் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நேரத்தை கடத்தாதபடிக்கு நாம் ராபோஜன பந்திக்காக நம்மளை நாம் ஆயத்தமாக்குவோம். இந்த ராபோஜன காரியத்தை மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஏழு அவர்கள் நடத்துவார்.